எல்லாமே ஜெல்லக்குட்டீஸ், வெல்கம் டு அவர் சேனல். வாங்க நம்ம இமேஜினேஷன் வேர்ல்டுக்குள்ளே போகலாம். ஜஸ்ட் இமேஜின். இன்றைக்கி நம்ம வைல்டு பீஸ்ட் மாஃபியா தான் பார்க்க போகிறோம். போன பாட்டில் நீங்கள் காலில் அடிபட்டு ஹாஸ்பிட்டலில் இருந்திருப்பீங்க. அவங்கள தாயாங்க தான் காப்பாற்றி கூட்டிகிட்டு வந்திருப்பான். ஸோ நீங்கள் வீட்டுக்கு வந்ததும் அங்கே அவனே உங்களை ரூமில் கொண்டாந்து படுக்க வச்சதும் நீங்களோ இங்கே எதுக்கு கூட்டிகிட்டு வந்தீங்க, நான் என்னோடய ரூம்லேயே இருக்கேன்னு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. அவனும் ஏன் இப்போ இங்கே இருக்கனால உனக்கு என்னடி பிரச்சனை, நான் பக்கத்துலேயே இருந்து உன்னை நல்லா பார்த்துக்கிறேன், இங்கே இரு அப்படிங்கிறான். அப்போது நீங்களும் பயந்துட்டு இவன் கூட ஒன்றாவா சும்மாவே நோண்டிட்டு இருப்பானே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சரி உங்ககிட்ட பேசினா தானே பேசாமல் குப்பர் அடித்து படுத்து தூங்கிட வேண்டியதான் அப்படின்ட்டு நீங்கள் படுக்க போய் படுத்து தூங்க போகிறீங்க. அப்போ தயாங்கோ ஏய் என்ன பண்ணுற அப்படிங்கிறான். என்ன நைட்டில் வேறு என்ன பண்ணுவேன், வாக்கிங்காக போவேன், தூங்க தாண்டா போகிறேன் அப்படின்ட்டு நீங்கள் தூங்க போகிறேன் அப்படிங்கிறீங்க. அழுக்க மாட்டேன், ஃபஸ்ட்டு எழுந்து குளிச்சுட்டு படுறி. எது அப்படின்னு பார்க்குறீங்க. நான் மார்னிங்லாம் குளிச்சுட்டேன் அப்படிங்கிறீங்க. மார்னிங் குளிச்சா சரி, 1 டே ஃபுல்லாக வெளியே சுற்றி இருக்க துல்லாமல் ஹாஸ்பிட்டல்லாம் போயிட்டு வந்திருக்கோம். ஸோ ரெஃப்ரெஷ் ஆகிட்டு பட அப்போ தான் நல்லா தூக்கம் வரும். எனக்கு இப்போ ஏன் தூக்கம் தான் வருது, நான் படுத்து தூங்குறேன் அப்படிங்கிறீங்க. அவனும் சொன்னால் கேட்க மாட்டேன் அப்படின்ட்டு அப்படியே கிட்ட தூங்குறான். நீங்கள் கண்ணை மூடிட்டு அப்படியே படுக்க அவன் பாட்டுக்கு தூக்க நீங்கள் என்ன திடீர்னு மேலே போகிற மாதிரி இருக்கும் அப்படின்னு கண்ணை முழிச்சு பார்த்தா தயங்க தான் உங்களை தூக்குறான். நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கத்துறீங்க. வாயை மூறி என்ன பண்ணுவேன், குளிக்க வைக்க தான் தூக்கிட்டு போகிறேன். எதை நீங்கள் குளிக்க வைக்கிறீங்க, விடுங்க நானே போய் குளிச்சுட்டு வந்துடுறேன் அப்படிங்கிறீங்க. எப்படி இந்த காலை வச்சுட்டு நீ போய் குளிச்சுட்டு வந்துடுவியா, ஸோ உன்னால் முடியாது அப்படின்னு அவன் பேசிக்கிட்டே அப்படியே பாத்ரூம் கதவை திறந்து உள்ளே கொண்டு போய் உங்களை பாத்டப்பில் அப்படியே நிற்க வைக்கிறான். நீங்கள் அப்படியே அப்படின்னு பார்க்குறீங்க. என்ன கால் வலிக்குதா, உட்காந்துக்கோ, நான் அதில் தண்ணி நிரப்பி விட்டு உடனே நானே குளிக்க வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வாட்டர் ஓப்பன் பண்ணுறான். விட்டால் ட்ரெஸ் எல்லாம் அவுத்து விட்டு இவனே குளிக்க வச்சிருவோம் போல் அப்படின்னு நீங்கள் பயந்துட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னு உங்கள் மேலே அப்படியே கை வச்சுட்டு தள்ளி போங்க அப்படிங்கிறீங்க. என்னடி நான் தான் சொன்னல உன்னை நானே குளிக்க வைக்கிறேன், நீ ஏன் நடக்க முடியாமல் இருக்க, உன்னால் எப்படி அப்படின்னு அவன் கேட்க காலில் தான் அடிபட்டிருக்கு, கையெல்லாம் நல்லா தானே இருக்குது, எனக்கு குளிச்சுக்க தெரியும், நீங்கள் ஒன்றும் பண்ண வேணாம், இப்போ போதும் உங்கள் அக்கறை போங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அதெல்லாம் முடியாது, ஒன்றை குளிக்க வைப்பேன், இல்லையா நீ குளிக்கிற வரைக்கும் இங்கே நிற்பேன், ரெண்டுமே ஒரே பிரச்சனை தானடா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்க்குறீங்க. என்னடி எதுக்கு நீ ஒத்துக்கிற அப்படின்னு சொல்லி அவங்களை பார்த்து கண்ணடிக்க ஐயோ இந்த வில்லங்கோ இன்னைக்கு நம்மளை விடாது போலையே அப்படின்ட்டு நீ குளிக்க வைக்கிறதுலாம் வேணாலாம் செட் ஆகாது, வேணும்னா ஒன்று பண்ணுங்க, அப்போது நான் இங்கேயே இருந்து பார்க்கட்டுமா அப்படின்னு கேட்குறான். பார்க்கலாமே, ஆனால் ஒரு கண்டிஷன் அப்படின்னு சொல்கிறீங்க. என்னடி அப்படின்னு அவன் பார்க்க அங்கே ஒரு டவல் இருக்குல்ல அதை மட்டும் கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்தாங்களே. டவல் எதுக்குடி, குளிக்க வச்சுட்டு நானே உனக்கு எல்லாம் பண்ணுறேன்டி. அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல சார், உங்கள் அக்கறைக்கு ரொம்ப நன்றி, நான் அதுக்கு கேட்கல, அந்த டவல் எடுத்துகிட்டு வாங்க, நீங்கள் இங்கே உட்காந்து நான் குளிக்கிற வரைக்கும் பார்க்குறேன்னு சொன்னீங்களோ அதுக்கு தான் கண்ணை மட்டும் கட்டி விடுறேன், நான் குளிக்கும் போது இங்கே இருக்கணும் அவ்வளோதானே, கீழே விழுந்தால் பிடிக்கிறதுக்கு தானே சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி தயாங்க பார்க்குறான். பின்னா அது இல்லைன்னா அப்போ நீங்கள் வெளியே போங்க, நானே குளிச்சுக்கிறேன் அப்படிங்கிறீங்க. அதெல்லாம் இல்லை, அதுக்கு தான் சொன்னேன் உன்னாலே நடக்க முடியாது, ஸோ ஏதாவது ஸ்லிப் ஆகி மறுபடியும் ஏதாவதுன்னா அதுக்கு தாண்டி, அப்போதுக்கு நீங்கள் கண்ணை கட்டிகிட்டு இங்கே உட்காருங்க, எனக்கு அப்படி ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா சவுண்டு கொடுக்குறேன், அப்போ என்ன நீங்கள் கண் கட்ட அவுத்துட்டு தூக்கி விடுங்க, இப்போதைக்கு கண்ணை கட்டிட்டு உட்காருங்க அப்படின்னு. ஏண்டி என் கண்ணை கட்ட நானே டவல் எடுத்துகிட்டு வந்துடணுமா அப்படின்னு சொல்லி உங்களை பார்க்குறான். ப்ளீஸ் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நிற்க அவனும் சரி அப்படின்ட்டு எடுத்துகிட்டு வந்து தா அப்படின்னு சொல்லி உங்கள்கிட்ட கொடுக்குறான். நீங்கள் அதை வாங்கி உங்கள் கண்ணில் ஃபஸ்ட்டு வச்சு பார்க்குறீங்க. தெரியல இப்போ கட்டினா ஓகே அப்படின்னு. என்னடி பண்ணுற, இல்லை சும்மா செக் பண்ணி பார்த்தேன், நல்லா பண்ணேன் அப்படிங்கிறான். நீங்களும் அப்படியே திரும்புங்க அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு எட்டவும் இல்லை கட்டவும் இல்லை அப்படிங்கிறீங்க. என்ன அப்படின்னு சொல்கிறான். கொஞ்சம் குனிங்களேன், அப்படியே பணம் மர மாதிரி இருக்கிறீங்க நடுன்னு, நீங்கள் பாட்டுக்கு அப்படி நின்னா என்னால் எப்படி கட்ட முடியும், எக்கையும் கட்ட முடியல, கால் வலிக்குது, கொஞ்சம் நீங்களே குனிங்க, இதுக்கு தாண்டி இதெல்லாம் வேணான்னு சொன்னால் கேட்குறியா நீ அப்படி சொல்கிறான். விட்டா இவனே குளிப்பாட்டி நம்மளை குழந்த மாதிரி எல்லாம் பண்ணுவான் அப்படி சொல்லிட்டு நீங்கள் அவன் கண்ணை கட்டி விட்டு திரும்புங்க அப்படி சொல்கிறீங்க. அவன் திரும்பி நிற்க இது எத்தனை அப்படின்னு கேட்குறீங்க. எதிரி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்களை அப்படியே டச் பண்ணுறான். நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்க அவனும் அப்படியே கண்ணு தெரியாத மாதிரியே உங்கள் ஃபுல் பாடியை அப்படியே ஒவ்வொரு இடமா டச் பண்ணி ப்ரெஸ் பண்ணி இதானே இது அதானங்கிறவங்களுக்கும் ஐயோ என்னையோ பண்ணுற அப்படிங்கிற மாதிரி இருக்குது. தெரியாதனமாக கண்ணை கட்டி விட்டு நம்மளே வில்லங்கத்தை விலை கொடுத்து வாங்கிட்டோம் போலையே அப்படின்ட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க
தள்ளுங்க அப்படின்னு நகர்த்த போகிறீங்க. அவன் உங்களை விடாமல் அப்படியே உங்கள் ஹிப்போட உங்களை ஹோல்ட் பண்ணி உங்களை கிட்ட இழுத்து அப்படியே உங்கள் லிப்பில் கிஸ் பண்ணுறான். நீங்கள் அப்படியே ஷாக் ஆகி அவனை பார்க்க அவனும் அப்படியே ஸ்மைல் பண்ணிட்டே உங்களை கிஸ் பண்ணிட்டே இருக்கான். நீங்களும் அப்படியே 2 பேரும் நின்றுட்டே இருக்கீங்க. நீங்கள் எந்த ரியாக்டும் பண்ணல, பேக் கிஸும் பண்ணல, அதே சமயம் அவனை வந்துட்டு நோ சொல்லவும் இல்லை. அப்படியே ஒரு மாதிரி ஷாக் ஆகிருங்க. கொஞ்ச நேரம் அப்படியே இருக்கீங்க. அப்புறமா தான், என்னடி பண்ணிகிட்ருக்க நீ, அவன் உனக்கு கிஸ் அடிச்சிட்ருக்கான், நீ பாட்டுக்கு மந்திரிச்சு விட்டவ மாதிரி நிற்கிற அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் மைண்டே இப்போ தான் சொல்ல. டக்குன்னு நீங்கள் தயங்க தள்ளி, ஐயோ என்ன பண்ணுறீங்க நீங்கள் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. என்னடி பண்ண, நீ தானடி, தெரியுதான்னு கேட்டேன். எனக்கு எதுவுமே தெரில, அதான் டச் பண்ணி எது எங்கே இருக்குன்னு பார்த்தேன், நான் வேணா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் கிட்ட வரான். ஐயோ ஒன்றும் பண்ண வேணாம், நீங்கள் ஃபஸ்ட்டு தயவு செய்து வெளியே போங்க, நானே குளிச்சுட்டு வந்துடுறேன்னு சொல்லி நீங்கள் தயங்க பிடிச்சி வெளியே தள்ளிட்டு நீங்களே வந்துட்டு குளிக்கிறீங்க. அவன் ஸ்மைல் பண்ணிட்டு நீங்கள் குளிக்கிறீங்க அப்படின்னு தெரிஞ்சதும் அவன் வந்துட்டு டவலை கழட்டி வச்சுட்டு அவன் வந்துட்டு வெளியில் போகிறான். போய் ஜியை தான் கூப்பிட்டு, சரி என்ன நடந்துச்சு, ஈவா வந்ததுக்கப்புறம் இங்கே என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறான். சார், நாங்கள் எவ்வளவோ தடுத்தோம், உங்கள் பர்மிஷன் இல்லாமல் வரக்கூடாதுலாம் சொன்னோம், அவங்க தான் கேட்காம. ஓகே, இன்னொரு டைம் அவள் இங்கே வரவே கூடாது, செக்யூரிட்டியை ரொம்ப வந்து டைட் பண்ணுங்கள், இனிமேல் யாரும் என்ன மீறி ஹீரோவை பார்க்கக்கூடாது, ஓகேவா அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். சரி சார். சரி, அவள் வந்து என்ன சொன்னான், என்ன நடந்தது ஒழுங்காக சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்கும். அப்போ என்ன நடந்துச்சோ அதெல்லாம் சொல்கிறாங்க. அவங்களுக்கு இன்னும் நம்பிக்கை இல்லை சார், நீங்கள் ஹீரா மேடமை கல்யாணம் பண்ணியிருப்பீங்கன்னு நம்பிக்கை வரல, அதே மாதிரி அவங்கள மறந்துட்டிங்கன்னு அவங்க வந்துட்டு இன்னும் நம்பலை சார், நீங்கள் இன்னும் அவங்க நினப்பில் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க பேசினாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேத்துக்குள்ளே என்ன கான்வர்சேஷன் போச்சு அப்படிங்கிறதெல்லாம் சொல்ல, சரி அப்படின்னு சொல்லிட்டு இனிமேல் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லி அமுச்சு விட்டுறான். இப்போது அப்படியே தயாங்கோ உங்களை தான் நினச்சிட்டு, அடி கள்ளி எனக்கு பிடிக்கல தள்ளி போங்கன்னா சொல்கிறேன், ஆனாலும் அவள் வந்து என் மேலே உரிமை கொண்டாடவும் உனக்கு பொசசிவ் ஆகிருக்கு, அப்போ அதுக்காக தான் இத்தனையும் பண்ணியிருக்க, பொசசிவில் தான் இன்றைக்கி ஃபுல்லாக அப்படி சுற்றிட்டு இருந்தியா நீ அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஸ்மைல் பண்ணிட்டா. உன்னை சீக்கிரமே சரி பண்ணுறேன், இதுக்கு முன்னாடி அந்த ஈவாவை நான் வந்து சரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஏதோ நினச்சிக்கிட்டு அப்படியே வரான் ரூம்க்கு. அதுக்குள்ளே நீங்கள் குளிச்சிட்டிங்க. ஸோ குளித்து முடிச்சுட்டு வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு நீங்கள் உங்கள் ஃபோன் எடுத்து எப்பவும் போல் நோண்டிட்டு படுத்துருக்கீங்க. இப்போ தயாங்க அப்படியே உங்களை வந்து பார்த்துட்டு முறைச்சிட்டு நிற்கிறான். நீங்கள் அப்படியே நிமிர்ந்து பார்த்தா தயாங்க நிற்கிறத பார்த்துட்டு, இவன் எதுக்கு இப்போ நம்மளை பார்த்து முறைச்சிட்ருக்கான் அப்படின்னு நினைக்கும் போதே, ஏய் உன்னை என்னடி சொல்லிட்டு போனேன், தூங்க தானே சொன்னேன், தூக்கம் வருதுன்னு சீன்லாம் போட்டால் இப்போ முன்னாடி குளிச்சுட்டு வந்தோன்னே ஃப்ரெஷ் ஆகிட்டியா, அப்படியே உட்காந்துருக்கா ஃபோன் நோண்டிக்கிட்டு, நான் அடிக்கடி சொல்கிறது நான் இதான், ஃபோன் நோண்டாதுன்னு கேட்கவே மாட்டியா நீ. எனக்கு அப்போவே விட்டுருந்தீங்கன்னா நல்லா தூக்கம் வந்துச்சு, தூங்கியிருப்பேன், நீங்கள் தான் தூங்க போனவங்கள குளிக்க சொல்லி எனக்கு இப்போ தூக்கமே போயிடுச்சு, இனி தூக்கம் வர வரையும் நான் கொஞ்ச நேரம் ஃபோன் நோண்டிக்கிறேனே அப்படின்னு கெஞ்சிரிங்க. அவனும் உங்களை அப்படியே பார்த்துட்டு, சரி ஒரு 20 மினிட்ஸ் அவ்வளோதான். எது அப்படின்னு சொல்லி பார்க்குறீங்க, ப்ளீஸ் ஒரு ½ அன் ஹவர். 20 மினிட்ஸ் தான் அப்படி சொல்கிறான். என்னடா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பார்க்க அப்படியே தயாங்க வந்து பெட்டில் சாஞ்ச மாதிரி உட்காந்துட்டு உங்களை அப்படியே தூக்கி அவன் மடியில் வைக்கிறான். நீங்கள் ஆத்தி அப்படின்னு சொல்லி பயந்து போய் அவனை அப்படியே பார்க்குறீங்க. உங்களுக்கு இவன்கிட்டேருந்து தப்பிக்கிறதுக்கு தான் நம்ம ஃபோனையே நோண்ட ஆரம்பித்தோம், இதை நோண்டிக்கிட்டே டைம் பாஸ் பண்ணலாம். அவன் தூங்கினதும் மெதுவாக பக்கத்தில் படுத்து தூங்கலாம் பார்த்தா இவன் என்ன நம்மளை விட்ட மாட்டான் போலியே அப்படின்னு, என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்குறீங்க. ஆல்ரெடி 18 நிமிஷம் தான் பேலன்ஸ் இருக்குது அப்படிங்கிறான். நீங்கள் ஏன்டா அப்படி படுத்துற அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை பார்க்குறீங்க. அப்படியே விளையாடணுன்னு தோணுது, இருந்தாலும் உங்களால் விளையாடவே முடியல. அவன் அப்படியே உங்கள் நெக்கில் ஃபேஸை வச்சுட்டு அப்படியே அவன் நோஸ் வச்சிடலாம், அப்படியே உங்கள் நெக்கில் தேய்க்க உங்களுக்கும் இதுக்கு மேலே எங்கேருந்து விளையாடுறது, இப்படி படுத்துறானே அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் கான்சன்ட்ரேஷன் பண்ணி விளையாட பார்க்குறீங்க. ஆனாலும் தயங்க பின்னாடி அப்படியே உங்கள் முதுகில் அப்படியே மூஞ்சை வச்சு தேய்க்கிறது, காதில் அப்படியே லைட்டாக பைட் பண்ண, இதெல்லாம் பண்ணால் எங்கேருந்து தான் விளையாட அப்படின்ட்டு நீங்கள் ஏன் இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நெளிஞ்சிட்டே இருக்கீங்க. நீ இப்படிலாம் நினைஞ்சிக்கிட்டே இருந்தீன்னா அப்புறம் நான் வேறு ஏதாவது பண்ணிடுவேன்டி அப்படிங்கிறான். அதான் இன்னும் 2 months இருக்கே அப்படிங்கிறீங்க. அதனால தான் விட்டு வச்சுருக்கேன், அதுக்கு நீ இதெல்லாம் பண்ண மாட்டேன்னு நான் சொல்லவே இல்லையடி அப்படிங்கிறான். போச்சு, இவன்கிட்டேருந்து எனக்கு தப்பிக்க முடியாது போலையே நம்ம அப்படின்னு சொல்லிட்டு இத்தனை நாளாக கூட எப்பயாச்சும் இப்படி படுக்க வைக்கும் போது கூட அட்ஜஸ்ட் பண்ணி ஏதாவது ஒளிடுவோம். இன்றைக்கு இவன்கிட்டேருந்து நம்மளால தப்பிக்க முடியாது போலக்கு. இன்றைக்கி ரொம்ப படுத்துறானே, கால் வேறு அப்படி ஆயிடுச்சு. ஐயோ என்னை ஏன் கடவுளே இப்படி சோதிக்கிற, எனக்கு ஏன் இந்த நிலமை, எனக்கு யாரோட உதவியும் தேவையில்லைன்னு நான் இருந்தவன், என்ன காலை உடச்சி இவனோட ஹெல்ப்பை கேட்க வச்சு இவன் படுத்துகிற பாடு இருக்கே அப்படின்னு புலம்பிட்டேன். அப்படியே ஒரு வழியாக விளையாண்டு முடிச்சிருங்க.
டைம் மோர் அப்படி சொல்லிட்டு அவன் வாங்கி உங்கள் ஃபோனை கீழே வச்சிடறான். நீங்கள் அப்படியே அம்மாவனை பார்க்க அவனும் போது படுறி அப்படி சொல்லி உங்களை அப்படியே பக்கத்தில் படுக்க வச்சுட்டு அவனும் படுக்கிறான். என்ன எனக்கு இந்த பெட்டு ரொம்ப குட்டியாக தெரியுது அப்படி சொல்லிட்டு திரு முழிச்சிட்டே இருக்கீங்க. தயாங்க மெதுவா தயாங்க அப்படி சொல்கிறீங்க. என்னடி அப்படின்னு நான் கேட்டதோ, நீங்கள் வேணா பக்கத்து ரூமில் இல்லை இந்த ரூம் சோஃபாவில் படுத்துக்கலாம்ல, இந்த சோஃபாவில் பாருங்கள் இடமே பத்தலை, ஏன் இப்படி அன்கம்ஃபர்டபுளாக இங்கே படுக்கணும் நீங்கள் அப்படின்னு சொல்லி கேட்கும்போதே, மோட்டை படுக்கிறியா, நான் சொன்னவன்ட்ட எனக்கு அன்கம்ஃபர்டபுளாக இருக்குன்னு. எதை இந்த பெட்டு உனக்கு சின்னதாக இருக்குதா, நல்லா கண்ணை திறந்து பாருடி, உனக்கும் எனக்கும் நடுவில் ஒரு ஊரே படுக்கிற அளவுக்கு இடம் இருக்குது, உனக்கு இங்கே இடம் பத்தலையா அப்படின்னு சொல்லிட்டு அவன் மறைக்க. ஐயோ அப்படி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே திரும்பி பேசாமல் படுத்துக்கிறீங்க. அப்போ அவங்களுக்கும் அவனுக்கும் நடுவில் பில்லோஸ் தான் வச்சுருக்கீங்க. அப்படியே நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக இன்னும் நகர்ந்து அந்த பக்கம் போகிறீங்க. தயாங்கோ அப்படியே படுத்துட்டு இருந்தவன், இவளை எப்படி விட்டா சரிப்பட்டு வர, ஊரா பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு சும்மா இருந்தவனை சுரண்டி விட்ட மாதிரி நீங்கள் நகர அவன் கடுப்பாய் அவனும் இருந்த பில்லோஸ்லாம் நவுத்தி விட்டு அப்படியே உங்களை பிடிச்சி இழுக்கிறான். அப்படின்னு நீங்கள் தெரியும் பார்க்க தயாங்க அப்படியே எடுத்து அவனோட ஆம்கோல் அப்படியே உங்களை அப்படியே பக்கத்தில் வச்சுட்டு படுத்துட்டு, என்னடி அப்படின்னு பார்க்குறான். ஒன்றும் இல்லை, இனி என்ன பண்ணுறது, அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை முடிச்சு விட்டாங்க போங்க அப்படின்னு நீங்கள் படுத்துறீங்க. தயங்கம் அப்படி ஸ்மெல் பண்ணிட்டேன் உங்களை ஹக் பண்ணிட்டு அவங்க ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணி அப்படி தூங்குறான். இதில் இது வேறையாடா அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் பேசாமல் படுத்து அப்படி கோழி கொஞ்சம் மாதிரி தூங்கிடுறீங்க. இப்படியே அந்த நைட்டு ஸ்கிப் ஆகுது. நெக்ஸ்ட் டே மார்னிங் உங்களுக்கு முன்னாடி எழுந்து ரெடி ஆகிட்டு அப்படியே உங்கள் காலை பிடிச்சி அவன் தான் உங்கள் காலுக்கு மருந்து போட்டுட்ருக்கான். நீங்களும் நல்ல தூக்கத்தில் யாரோ காலை தூக்குற மாதிரி இருக்குது, டக்குன்னு முழிச்சு பார்க்குறீங்க. பார்த்தா தயாங் தான் உங்கள் கால் எடுத்து வச்சு அந்த வந்துட்டு உங்களுக்கு காலில் வந்துட்டு ஆயில்மெண்ட்லாம் போட்டு கட்டி விட்டுருக்கான். நீங்கள் அப்படியே பார்த்துட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னு, என்னடி பார்த்தா தெரில, உனக்கு தான் மருந்து போட்டு விட்டுருக்கேன் அப்படிங்கிறான். பரவாயில்ல நானே பண்ணிக்கிறேன் அப்படிங்கிறீங்க. எப்படி நீயே பண்ணிக்குவியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட வரான். எதுக்குடா இப்போ இப்படி மூஞ்சி க்ளோஸ்அப்பில் கொண்டு வந்து பயமுடுத்துற அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தள்ளி போங்க, ஒன்றா கிஸ் அடிக்க வந்துடுறான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. அவனும் அப்படியே கட்டிட்டு ஸ்மைல் பண்ணிட்டு, சரி எங்கேயும் போகாத ஒழுங்காக ரெஸ்டடு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அப்படின்னு நீங்கள் ஏனோ தோணான்னு கேட்க அப்படியே உங்களை கிட்ட வந்து உங்களை இழுத்து உங்கள் லிப்பில் அப்படியே கிஸ் பண்ண நீங்கள் கண்ணெல்லாம் முடிச்சுட்டு அப்படியே என்ன பண்ணுறீங்கங்கிற மாதிரி பார்க்க அவனும் அப்படியே கிஸ் பண்ணிட்டு உங்களை விட்டு உங்கள் நெக்கு கிட்ட அப்படியே மூஞ்ச வச்சுட்டு, சொன்னது புரிஞ்சா அப்படின்னு சொல்லி கேட்குறான். அப்படின்னு மந்திரிச்சு விட்ட கோழி மாதிரி தலையாட்டுறீங்க. அது எங்கேயோ தேவையில்லாமல் சுற்றக்கூடாது ஓகேவா அப்படின்னு சொல்கிறீங்க. சரி நல்லா படுத்து ரெஸ்டடு, காலேஜ்லாம் போவேனா, கால் சரியானது போகலாம் அப்படின்னு சொல்கிறான். அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. எல்லாத்துக்கும் மண்டையாட்டிகிட்டே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறான். வேறு வழி அப்படின்னு சொல்லிட்டு நீங்களோ திரும்பி படுத்துக்கிறீங்க. நான் தூங்குறேன் அப்படின்ட்டு அவங்களே படி பார்த்துட்டு, புரியுதுடி நீ என்ன நினைக்கிறேன்னு, நீ யாருக்கும் சப்ஸ்டியூட் கிடையாது, நீ அதை சீக்கிரமே புரிஞ்சுக்குவ அப்படின்னு சொல்லிட்டு அவன் மனசுக்குள்ளே நினச்சிட்டு, எப்படி தான் இவளுக்கு இதெல்லாம் புரிய வைக்கிறதோ, இப்படி தான் நம்ம பக்கம் இவ சரி வருவாளோ அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டே தாயாங்க கில்லரிங் வந்துட்டாங்க. மெய்டிட்டு அவங்கள ரொம்ப நல்லா பார்த்துக்க சொல்லிவிட்டு அவன் கிளம்பி போயிடுறான். அவன் போன கொஞ்ச நேரத்துலேயே அங்கே எரிக் வரான். அப்போ அங்கே இருந்த மெய்டுக்கிட்ட தயாங்க எங்க அப்படின்னு சொல்லி அவன் கேட்க, தயாங்க வெளியே போனதான் அவங்க கவனிச்சிருக்க மாட்டாங்க, ஸோ ரூமில் தான் இருப்பார் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அவனும் அப்படியே கடைன்னு தயாங்கோட ரூமுக்கு தான் வரான். நீங்கள் நல்லா தூங்கிட்டு இருக்கீங்க. அவனும் கதவை ஓப்பன் பண்ணதும் இருட்டாக இருக்கு. ஸோ வந்துட்டு அவன் யார் பொத்தி படுத்திருக்கா அவனுக்கு தெரில, தயாங்கன்னு நினச்சிட்டு கிட்ட வந்து முதுகில் அப்படியே கை வச்சு உங்களை எழுப்பலான்னு பார்க்குறான். நீங்களும் இந்த லூசு பையன் ஒன்று நம்ம இம்சை பண்ணிகிட்டே இருக்கான், வேலைக்கு போக வேண்டியதானே, பாஸே இப்படி இருந்தோம் அப்புறம் எம்ப்ளாயிலாம் எப்படிடா வேலை பார்ப்பாங்க, கம்பெனி போகணுங்கன்னு கொஞ்சமாக தோணுது அவனுக்கு, சுற்றி இங்கேயே வந்துட்டு இருக்கான் இவனை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவன் கையில் அப்படியோ உங்கள் நகத்தை வச்சு கீறி விட்டுறீங்க. அவனோ அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு கையை எடுத்து பார்க்குறான். நீங்கள் கீறினதில் பிளட்டே வந்துச்சு. யார் இது அப்படின்னு சொல்லிட்டு அவனும் ஒரு நிமிஷம், இது தயாங்கமா தெரியலையே, பிளட் வர அளவுக்கு கீறிக்குன்னா யாராக இருக்கும் அப்படின்னு பெட்ஷீட்டை பிடிச்சி இழுக்கா. இப்போ உங்களுக்கு மூஞ்சில் கொஞ்சம் லைட்டாக வெளிச்சம் பட கடுப்பாகி நீங்கள் எவன்டா அவன் தூங்க விடாமல் டிஸ்டர்ப் பண்ணிகிட்டு இருக்கிய அப்படின்னு சொல்லிட்டு தயாங்க நினச்சி, உங்களுக்கு ஒரு வாட்டி சொன்னால் புரியாது, எனக்கு தூக்கம் வருதுன்னு சொல்கிறேன்ல, சும்மா ஏன் டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்கீங்க, வேலைக்கு போகிறேன்னு சொல்லி தானே போனீங்க, போக வேண்டியதானே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பாட்டுக்கா யார் என்னன்னே பார்க்காம, அதான் சொல்லியிருக்கோம்ல நம்ம 2 பேத்துக்குள்ளே இன்னும் 2 மாதம் இருக்குது, அதுக்குள்ளே என்ன அவசரம், அதான் டைம் கொடுத்துருக்கீங்கள, கொஞ்சம் பொறுமையாக இருக்க, இப்படி தூங்க விடாமல் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி புலம்பிட்டேக்க. அப்போ தான் இவன் வந்துட்டு எரிக்குக்கும், ஓ அப்போது 2 பேரும் ஒன்றா இருக்கீங்க, ஒரே பெட்டில் தூங்குறீங்க, பட் எதுவும் நடக்கலை,
அப்படியா? இது என்ன புது கதையா இருக்கே! என்னதான் இங்கே நடக்குது? ஒன்றும் புரியலையே அப்படின்னு நான் யோசிச்சுட்டு அப்படியே உங்களை பார்த்துட்டு, ம் அப்போது உன் டெட்லைன் இன்னும் 2 மாதம் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறான். நீங்கள் அப்போ ஆமாம் அதான் சொன்னேன்ல, அதான் உனக்கு தெரியுமே ஆல்ரெடி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான், இல்லை இந்த வாய்ஸ் தயாங் மாதிரி இல்லை, யார் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு வாரி சுருட்டி எழுந்து பார்க்குறீங்க. பார்த்தா அங்கே எரி கையை கட்டி அப்படியே உங்களே பார்த்துட்டு நிற்கிறான். நீங்களும் பயந்து போய், ஏய் நீயா, நீ என்னடா இங்கே பண்ணுற, ஏன் ரூம்குள்ளே, எது இது ஓ ரூமா அப்படின்னு சொல்லி கேட்குறான். நீங்கள் அது எங்கள் ரூம், உனக்கு என்ன இங்கே வேலை, உனக்கெல்லாம் மேனஸே இல்லை, நீ பாட்டுக்கு வந்து நிற்கிற, ஒரு ரூம்குள்ளே வரும்போது கேட்டுட்டு வரணுங்கிற அறிவு கூட இல்லை அப்படின்னு சொல்லி திட்டுறீங்க. ஏய் நிறுத்து, நான் தயாங்கன்னு நினச்சி வந்தேன், அவன் தான் தூங்கிட்டு இருக்கான்னு நினச்சேன், நீன்னு தெரிஞ்சுருந்தா கையை நேரம் உடச்சிருப்பேன். எது கையை உடைப்பியா அப்படின்னு சொல்லிங்க பார்க்க. ஆமாம் இப்படி கீறி விட்டா அப்புறம் என்னடி பண்ணுவாங்க, பாரு எப்படி ரத்தம் வருது அப்படின்னு சொல்லி காட்டுறான். நீங்களும் ரத்தம் வருதுல்ல, மனுஷனாக இருந்தால் அப்போ வலிக்கும் போது கத்தி இருக்கணும்டா, நீ பாட்டுக்கும் மாடு மாதிரி நின்றுட்டு இப்போ வந்து காய்ச்சி மூச்சுன்னு என்ன கத்துற, ஒரு சவுண்ட் விட்டுருந்தேன்னா அப்போயும் சார் ஆயிடுப்பானே அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் இங்கே பாரு, நீ இப்படி எங்கள் பர்மிஷன் கேட்காம ரூம்குள்ளே வந்ததே தப்பு, அது இல்லாமல் தேவையில்லாமலாம் பேசிகிட்டு இருக்க. ஏய் எனக்கு மட்டும் உன்ட்ட நான் பேசிகிட்டு இருக்கணும் ஆசையோ, தயாங்க எங்க அப்படின்னு சொல்லி கேட்குறான். லூசாடா நீ, தயாங்க இல்லை அவன் வேலைக்கு போயிட்டார் அப்படின்னு சொல்லிங்க. அப்பயும் அவன் கேட்காம அப்படியே சுற்றி முற்றி தயாங்க தேட, அட பைத்தியக்காரா, எதுக்குடா என்கிட்ட கேட்கணும், என்கிட்ட கேட்டு அதையும் நம்பாமல் ரூமை சுற்றி தேடுறானே, இவன் லூஸு தான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் கன்ஃபார்மே பண்ணிவிட்டு அவனை அப்படியே முறைக்க, அவனும் உங்களை அப்படியே முறைச்சிட்டு கிளம்புற, தயாங்க இருப்பான்னு நினச்சி தான் வந்தேன், நீ இருப்ப தெரிஞ்சால் வந்திருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு போயிடறான். நீங்கள் தலையில் கை வச்சுட்டு சுத்தம் தூக்கத்துக்கு எடுத்தது மட்டும் இல்லாமல் இப்போது நான் வேறு பைத்தியக்காரி மாதிரி அவன் நிற்கிறான்னு தெரியாமல் வளரி வச்சுருக்கேன். இது மட்டும் தான் எனக்கு தெரிஞ்சு அவ்வளோதான், ஃபஸ்ட்டு டெட் பாடி நான் தான். ஐயோ அவன் ரூமுக்கு வந்து தெரிஞ்சாலே கற்றுவான், இதில் டெட்லைன் பற்றிலாம் சொல்லி வச்சிட்டேனே, இப்போ இது தெரிஞ்சிச்சு, ஐயோ போச்சு, ஒன்று நீயே உனக்கு ஞாபகம் வச்சுக்கிட்டேடி, உன் வாய் தான் உனக்கு சனி அப்படின்னு நீங்களாம் புலம்பி தலையில் கழிச்சிட்டு உட்காந்துருக்கீங்க. எங்கள் எரிக்கோ வெளியில் வந்தவன், அவனுக்கு முன்னாடி 3 பேர் கட்டி போட்டு வச்சுட்டு பின்னாடி 3 பேர் அப்படியே கண்ணோடு நின்றுட்டுருக்காங்க. பின்னாடி கை கட்டிக்கிட்டு அப்படியே 3 பேரும், சார் எங்களை விட்டுருங்க, எங்களுக்கு எதுவும் தெரியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கானுங்க. டே இப்படிலாம் புலம்புனீங்கன்னா விட்டுருவேனா, தெரிஞ்சு தான் தூக்கியிருக்கேன், உங்கள் 3 பேர்த்தில் எனக்கு யார் ஆள், நீங்கள் என்ன பண்ணிகிட்டு இருந்தீங்க எல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஸோ அப்போ வந்துட்டு 3 பேருமே, நீங்கள் இப்போ எப்படியும் எங்களை கொல்ல போகிறீங்க, அதனால் என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க அப்படின்னு அதில் ஒருத்தர் சொல்லிட்டு, எனக்கு சாவை பற்றிலாம் பயம் இல்லை, நான் உங்கள்கிட்டலாம் கெஞ்ச மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கான். மற்ற 2 பேரும் தான் கெஞ்சிட்டு இருக்கானுங்க. அவனும் ஓ அப்படியா, இருறா உன் வாயிலேருந்து எப்படி உண்மை வர வைக்கிறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்துட்டு அங்கே நிற்கிறவனுங்களை பார்த்து, அப்போ 3 பேர்த்தையும் போட்டுடலாமா அப்படின்னு சொல்லி அவனுங்க கேட்குறானுங்க. நோ 3 பேர்த்தெல்லாம் இந்த 2 பேரை மட்டும் போட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் கண்ணு முன்னாடியே ஒருத்தன் வந்து தைரியமாக இருக்கேன்னு சொன்னாலும் அவன் கண்ணு முன்னாடியே 2 பேர்த்த போடுறத பார்த்து உனக்கும் இங்கே கொலை நடுங்கி, என்னை வந்து டார்ச்சர் பண்ணலான்னு பார்க்குறீங்களா, என்னை இப்படி வந்துட்டு நீங்கள் பண்ணிங்கன்னா நான் பயந்து எல்லாத்தையும் சொல்லி பார்த்தேன், நீ அதெல்லாம் எனக்கு சொல்ல வேணாம், அதெல்லாம் நான் கண்டுபிடிச்சிக்குவேன், எனக்கு அது தேவையில்லை, எனக்காக நீ ஒன்று பண்ணணும், என்ன அப்படி சொல்ல பார்க்குறான். ஒரு ஆளை கடத்தணும் அவ்வளோதான் அப்படின்னு சொல்கிறான். எது கடத்தணுமா, ஆமாம் இதையே நீ கடத்தல்னு பார்க்குற, ஒரு பிளைண்ட் டேட்னு கூட சொல்லலாம், எனக்கு தேவை ஒரு விஷயம் நீ பண்ணி கொடுக்கணும் அவ்வளோதான், அதுக்காக தான் உன்னை உயிரோடுட்ருக்கேன், என்ன பண்ணுறியா அப்படின்னு சொல்லி கேட்க, அவனும் உயிர் இருந்தால் போதும் அப்படிங்கிறதுக்காக சரி சார் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிறான். இங்கே இப்போ அப்படியே 1 வீக் ஸ்கிப் ஆகிடுது. உங்களுக்கு கால் இப்போ ஓகே. ஸோ நீங்கள் காலேஜுக்கு வந்திருக்கீங்க. உங்கள் பார்த்து ஸ்வீட்டி சுற்றி வந்து பார்க்குறா. என்னடி எப்படி பார்க்குற, இல்லை மச்சான் நீ 1 வீக்காக வரல காலேஜுக்கு, கொஞ்சமாவது பூசியிருப்பேன்னு பார்த்தா அப்பயும் எப்படி இந்த 0 சைஸ்லேயே இருக்கா, ரொம்ப முக்கியம், இல்லை மச்சான் நானும் தான் கம்மியாக தான் சாப்பிட்றேன், ஆனாலும் பாரு எனக்கெல்லாம் அப்படி உடம்பு வச்சிருது, நீ மட்டும் எவ்வளோ சாப்பிட்டாலும் அப்படியே சிக்கன் இருக்கேடி, ஆனாலும் உன் ஹிப் சைஸும் பெருசாக மாட்டேங்குது, உன் செஸ்ட்டும் எப்படி இருக்கணுமோ அப்படி இருக்குடி அப்படிங்கிற மாதிரி அவங்கள பற்றி வர்ணிக்காதீங்களா, அடைச்சே ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு, என்ன மச்சான் கால் நல்லா ஆயிடுச்சு போல் அப்படின்னு சொல்லி, ஆமாடி நல்லா ஆயிடுச்சு பற்றி இல்லை, என்னால் இப்போ ஓட முடியும் ஆட முடியும், அப்பா இப்போ தான் நிம்மதியாக இருக்குது, ஏன்டி தயாங்க சார் நான் 1 வாரம் வச்சு நல்லா பார்த்துட்டு பாரு கிழிச்சான், நம்ம உசுரை எடுக்கிறது எனக்கு தானே தெரியும், இவ வேறு ஆனால் உனக்கு ஜால்ரை தட்டிட்டு வந்துடுற அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் பொடி, நீ வேறு 1 வாரமாக ஜெயிலில் இருந்த ஃபீல் இப்போ தான் எனக்கு நிம்மதியாக இருக்குது அப்பா அப்படின்னு சொல்லிட்டு நீங்களோ அப்படியே உங்கள் காலை விரிச்சு, அப்பா என்னால் இப்போ தான் ஸ்டிச் கூட பண்ண முடியுது, நிம்மதியாக இருக்க முடியுது, இதை பண்ணாதா அதை பண்ணாதன்ட்டு அப்பா எவ்வளோ டார்ச்சர் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் குடுகுடுன்னு ஓட ஒடியார நிம்மதியாக இருக்க ஹாப்பியாக இருக்குன்ட்டு சுத்த, அப்போ டருன்னு ஒரு சவுண்டு, ஐயோ அப்படின்னு சொல்லி நீங்கள் அப்படியே பிடிச்சிட்டு பின்னாடி நிற்கிறீங்க. அப்போ
அப்படியே ஸ்வீட்டியோ உங்கள் பக்கத்தில் வந்து என்ன மச்சான் ரொம்ப ஃப்ரீயாக இருக்குன்னு ஓவராக காலை விரிச்சிட்டியோ ஏதோ கிளி ரசத்தை கடிச்சு இங்கே ஏதோ கிளியிலடி என்னோடய ஃபேண்ட்டு தான் ஐயையோ அப்படின்னு சொல்லி அவள் பார்க்க அப்படியே மண்டையில் போட்டுன்னு வச்சுக்கோ. இப்போ இதை வச்சு உடனே காமெடி பண்ணாத. ஆமாம் மச்சான் பேச்சாடா பேசுன பேச்சு அப்படிங்கிற மாதிரி தான் மச்சான். இப்போ நீ என்ன ஆட்டம் ஆடின அதான் ஃபேண்ட்டு கிழிஞ்சிச்சா போச்சா அப்படின்னு அவங்கள ஓட்ட அவளுக்கோ செம்ம காமெடியாக இருக்கும். உங்களை பார்த்து சிரிச்சிட்டேக்கா நீங்கள் கையில் வச்சுக்க பேக் வச்சு அவளை டொம்பு டொம்பு நாள் போட்டு வாயை மூட்டு இருந்துடு ஓவராக சீன் போட்டு கடுப்பேத்தாதடி. ஒழுங்கா வா வா உன் ஹாஸ்டலில் போய் எனக்கு ஒரு ட்ரெஸ் எடுத்து கொடு, நான் போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணணும், எனக்கு ஃபேண்ட் கொடுறி எப்படி சொல்லி கேட்குறீங்க. எதே என்னோடய ஃபேண்ட்டா? நீ ஆள் ஒல்லி மட்டும் இல்லை என்னை விட குட்டை தெரியுமில்ல, என்னோடய ஃபேண்ட் எப்படி உனக்கு பெருசாக இருக்கும்டி அப்படின்னு. அதெல்லாம் கொஞ்சம் நேரத்துக்கு அட்ஜஸ்ட் பண்ணி நான் போட்டுக்கிறேன். ஆஃப்டர்நூன் எங்கள் அப்பா ஆஃபீஸ் போனதும் நான் வந்துட்டு வேறு ட்ரெஸ் வாங்கி போட்டுக்கிறேன் டி ப்ளீஸ் டி அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. சரி சரி வா மச்சான் உனக்கு பத்தாதுன்னு தான் சொன்னேன், மற்றபடி நான் தரக்கூடாதுன்னா இல்லை வா அப்படின்னு சொல்லி உங்களை கூட்டிகிட்டு போகிறா. போயிட்டு அங்கே எடுக்கிற எல்லா ஃபேண்டையும் நீங்களும் கழிச்சிடுங்க, உங்களுக்கு எல்லாமே பெருசாகவே இருக்குது முன்னாடி அப்படின்னு. இதை தாண்டி நானும் சொன்னேன் அப்படின்னு ஸ்வீட்டி பார்க்க நீங்களும் தேடி பிடிச்சி அதுலேயே ரொம்ப வந்துட்டு கொஞ்சம் ஹைட் கம்மியாகவும் ஹிப்பும் வந்துட்டு சின்ன சைஸாக இருக்கிற மாதிரி பார்த்து எடுக்கிறீங்க. அது அப்படி இருந்தும் அதை நீங்கள் வியர் பண்ணதும் உங்களுக்கு கொஞ்சம் தொலைதொலனும் ஹைட்டாகவும் தெரியுது. நீங்களும் அதை மடக்கி சுருட்டிலாம் விட்டு கரெக்ட் பண்ணிவிட்டு எப்பா இப்போதைக்கு ஏதோ பரவாயில்ல அப்படிங்க. ஸ்வீட்டி உங்களை பார்த்துட்டு சிரிக்கிறா. ஏன்டி சிரிக்கிற வாயை மூறி அப்படின்னு போட்டு அடிக்கிறீங்க. இல்லை மச்சான் பம்பாய் மிட்டாய்க்கார மாதிரியே இருக்கடி உன்னை பார்த்தா ஈஸியில் அவ சிரிக்கா. நீங்கள் அவளை அடிக்கன்னு இப்படியே கொஞ்சம் நேரம் ஓட்டிட்டு அப்புறம் சரி நான் சீக்கிரமே ஆஃபீஸ் போனதும் உன்னோட ட்ரெஸ்ஸை தந்துடுறேன்டி அம்மா, இதை போட்டுட்டு என்னால் இருக்க முடியாது தெரியாதனமாக இதை வாங்கி மாட்டிட்டேன் அப்படின்னு நீங்கள் புலம்பிக்கிட்டே ஒரு வழியாக காலேஜ் முடிஞ்சதோ 2 பேரும் போகிறீங்க. ஆஃபீஸ் போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்படியே ஆஃபீஸ் வந்தால் ஏற்கனவே அங்கே என்ன நல்ல பேர் இதில் இப்படி வந்தான்னு வச்சுக்கோ கேவலம். எங்கள் அப்பாவே என்னை மொத்துவார். ஸோ நான் போய் ஃபஸ்ட்டு ஒரு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துடுறேன், நீ ஆஃபீஸ் போய் நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்கிறீங்க. ஸ்வீட்டியும் சரி மச்சான் போய் பார்த்துட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அவள் போயிடுறா. நீங்கள் வந்துட்டு ஒரு ஏதாவது ட்ரெஸ் நல்லதாக இப்போதைக்கு ஷாப் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷாப்பிங் மால்குள்ளே போகிறீங்க. உள்ளே போயிட்டு நீங்கள் வந்துட்டு உங்கள் டாப்புக்கு ஏற்ற மாதிரி ஒரு பேண்ட் வந்து பார்த்து எடுத்துக்கிறீங்க. அதை எடுத்து மேலே வச்சு பார்க்கும்போது உங்களுக்கும் ஸ்வீட்டி சொன்னது ஞாபகம் வருது. ஆமாம் நம்ம பர்ஃபெக்ட் ஸ்ட்ரக்சராக தான் இருக்கும், அவள் சொல்கிற மாதிரி, அதனால தான் தயாங்க நம்மளை சுற்றி வரானோ அப்படின்னு சொல்லி உங்களை நீங்களே யோசிச்சுட்டு கிழிச்சான் நம்மளை மாதிரியே ஒருத்தி சுற்றிட்டு இருக்காளே அவ்வளோ மறந்துட்டே அடி நீ மங்குனி, அவள் ஒன்றை மாதிரியே இருக்கிறனால அதை ஞாபகம் வச்சுக்கோ. ஒரு வேலை அவ்வளோ அவனும் ஒன்றா இருக்கும்போது அவன் கூட ஒட்டிக்கிட்டே தெரிஞ்சிருப்பாப்பில் ஒத்தான் அப்பப்போ அவன்கிட்ட நடந்துக்கிற மாதிரி நம்மக்கிட்டேயும் ஒவ்வொரு அட்வான்டேஜ் எடுத்து சாவடிக்கிறான் அப்படின்னு சொல்லி நீங்களே புலம்பிக்கிட்டு ஏன் நம்ம கண்டதையும் நினைக்கிறோம், இவனை பற்றி நினைக்கவே கூட நினச்சாதான் இவன் மண்டக்குள்ளே வரான் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு இந்த ஃபேண்ட்டை போய் ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களாம் போயிட்டு அந்த ஃபேண்ட்டை வந்துட்டு வியர் பண்ணிக்கிறீங்க. உங்களுக்கு அட்டாச்சுன்னா அதே போட்டு அப்படியே பில் பண்ணிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்துட்டு ஃபேண்ட்டை மாட்டி பார்த்துட்ருக்கீங்க. அப்போது கரெக்டாக வந்துட்டு நீங்கள் போட்டு பார்த்துட்டு திருப்பி ஓப்பன் பண்ணி கதவு வெளியே வர்றதுக்கு பார்க்கும்போது ட்ரையல் ரூம்லேருந்து யாரோ அங்கேருந்து தள்ளுறாங்க. நீங்களும் கடுப்பாயிருங்க, யாரோ நினச்சிட்டு ஏன் உள்ள ஆள் இருக்கதல்ல எதுக்கு இப்படி தள்ளுறீங்க மாடு மாதிரி அப்படி சொல்ல நான் உன்னை பக்கம் தான் வந்தேன் அப்படின்னு சவுண்ட் கேட்குது. யார் அப்படின்னு பார்த்தா ஈவா தான். நான் உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு சொல்கிறா. பேசலாம் இருங்க நான் ட்ரையல் பண்ணிட்டு இருக்கல கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு கதவை சாத்திட்டு நீங்கள் வெளியே போக தான் நினச்சிருப்பீங்க. அதனால் ஈவாவை பார்த்தது உங்களுக்கு பதட்டமாகிடுது. இவ இதுக்கு இப்போ இங்கே வந்திருக்கா, அதுவும் நம்மள்ட்ட பேசணும்னு சொல்கிறாளே, இவகிட்ட என்ன பேசுறது அப்படின்னு யோசிச்சுட்டே ஒரு 10 நிமிஷம் உள்ளே நிற்கிறீங்க. அப்புறமா அவள் என்ன பேசினாலும் நம்ம கண்டுக்கூடாது, காம் டவுன் அப்படின்னு சொல்லி நீங்கள் அப்படியே உங்களை நீங்களே காம் டவுன் பண்ணிட்டு டக்குன்னு கதவை வந்து அவள் கவனிக்காத நேரம் நீங்கள் பாட்டுக்கு அவள்கிட்ட பேசாமல் கடைக்கடன் போய் பில் பண்ணிவிட்டு அப்படியே ரோடை கிராஸ் பண்ணி அந்த பக்கம் போயிருங்க. பிகாஸ் உங்களுக்கோ நீங்கள் வந்துட்டு உங்கள் சிஸ்டர்கிட்ட நிறைய அனுபவிச்சிருக்கீங்களே, ஸோ அதனால் உங்களுக்கு பயமாக இருக்குது எங்கே அவளை மாதிரி இவளும் வந்துட்டு எங்கேயாவது ரோட்டில் இது பிடிச்சி தள்ளி விட்டுருவாளோ பழி வாங்கிடுவாளோ அப்படின்னு. பிகாஸ் நீங்கள் அவளை வீட்டை விட்டு வெளியே அனுப்ப சொல்லியிருக்கீங்களே, அதனால் தயாங்க கூட சேர முடியல, அதுக்கு நீங்கள் காரணம்ன்ட்டு ஏதாவது உங்களை பழி வாங்கிடுவாளோன்னு கொஞ்சம் பயமாக இருக்குது. ஏன்னா சாயா நிறைய டைம் உங்களுக்கு இந்த மாதிரிலாம் பண்ணனால அவளும் அந்த மாதிரி பண்ணிடுவான்னு பயப்படுறீங்க. பட் ஈவா வந்துட்டு நீங்கள் வந்ததுமே அவளும் கிராஸ் பண்ணி வந்து உங்கள் பக்கத்தில் நிற்கிறா. நீங்கள் படப்படன்னு அவளே பார்க்க, பட் அவள் எதையுமே இது பண்ணிக்காமல் உங்களே தான் பார்த்துட்ருக்கா. என்ன இவ சாயா மாதிரி எதுவும் பண்ணலை பரவாயில்ல அப்படின்னு நினைக்கும் போதே அவள் டக்குன்னு எப்போ நீ தயாங்க டிவோர்ஸ் பண்ண போகிற அப்படின்னு சொல்லி கேட்குறா. நீங்கள் அவளை கண்டுக்காத மாதிரியே அப்படியே நின்றுட்டுருக்கீங்க. அவ்வளோ கடுப்பாயிட்டு உங்ககிட்ட தான் பேசுகிறேன் அப்படியே காது கேட்காத மாதிரி நடிக்காத, உனக்கு எல்லாமே நான் சொல்கிறது கேட்குதுன்னு தெரியும், ஒழுங்காக சொல்லு எப்போ தயாங்க டிவோர்ஸ் பண்ண போகிற, எப்போ அவரை விட்டு நீ பிரிய போகிற அப்படின்னு சொன்னதும் நீங்கள் மனசுக்குள்ளேயே நான் அவனை விட்டு பிரியணும்னு தான் நினைக்கிறேன், டிவோர்ஸ் கொடுக்கணும்னு நினைக்கிறேன், இப்படி ஒரு 2 மாதத்தில் அவனை விட்டு ஓடிடணும்னு நான் பிளான் பண்ணுறேன். பட் அதெல்லாம் சொன்னால் இவளுக்கு சந்தோஷமாயிருமே,
நோ நோ நோ, இந்த கரடியை சந்தோஷப்பட விடக்கூடாது. இப்போது இவளை என்னத்தை சொல்லி வெறுப்பேற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் மூளை இப்படி யோசிக்குது. உடனே நீங்களும் சரி இல்லை நம்ம கொஞ்சம் நேரம் வெறுப்பேற்றி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எதை ஏன்ட்ட தான் பேசுகிறீங்களா, நான் எதுக்கு டிவோர்ஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. எதை நீ எதுக்கு டிவோர்ஸ் பண்ணுமா, நீங்கள் பிடிக்காம தானே மேரேஜ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறா. யார் சொன்னா, என்ன ஃபோர்ஸ் பண்ணி ஒரு மேரேஜ் பண்ணான்லாம் நான் உங்ககிட்ட சொன்னேன்னா, நாங்கள் 2 பேரும் பிடிச்சி தான் மேரேஜ் பண்ணிக்கிட்டோம், ரொம்பவும் சந்தோஷமாக இருக்கோம், அப்புறம் எதுக்கு நாங்கள் டிவோர்ஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. எதை இந்த பொய்யெல்லாம் வேணாம், தயங்கணும், உன்னை லவ் பண்ணிலாம் கல்யாணம் பண்ணிக்கல, இப்போ நான் இல்லை அப்படிங்கிறனால தான் உன்னை மேரேஜ் பண்ணிக்கிட்டான். ஸோ கூடிய சீக்கிரம் உன்னை டிவோர்ஸ் பண்ணிடுவான், உன்னை டிவோர்ஸ் பண்ணுறதுக்கு புரிதி நீ ஒன்றும் நடிக்காத என்கிட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவள் சொல்லிகிட்டு இருக்கா. பாருங்க நீங்கள் லூஸ் மாதிரி விளையாடிட்டு இருக்கீங்க, நாங்கள் 2 பேரும் நல்ல ரிலேஷன்ஷிப்பில் தான் இருக்கோம், நாங்கள் எங்கே டிவோர்ஸ் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் சொல்ல. இங்கே பாரு, பொய்யெல்லாம் சொல்லாத, எனக்கு தெரியும், நீ வந்து ரொம்ப நல்ல பொண்ணு, நீ வந்து மற்றவங்க மாதிரி கிடையாது, நீ தயங்க வந்து எந்த சுச்சுவேஷனில் கிளம்பிட்டுன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன், எனக்கும் அவனுக்கும் நடுவில் சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆயிடுச்சு, அந்த கேப்பில் தான் நீ உள்ள வந்துட்ட, பட் நீ வந்து ரொம்ப நல்ல பொண்ணு, மற்றவங்க மாதிரி கிடையாதுன்னு எனக்கு தெரியும், அதனால தான் கேட்குறேன், ப்ளீஸ் என் தயங்க எனக்கே விட்டு கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அழுகிற மாதிரி அப்படியே கண்ணெல்லாம் வச்சுட்டு கேட்க, உங்களுக்கும் ஒரு மாதிரி என்னடா இது, இந்த பொண்ணு பேசுறதை பார்த்தா இவளோட ஆளை நம்ம தான் கரெக்ட் பண்ணிட்டோமோ, இன்னும் கொஞ்சம் நேரம் இவகிட்ட பேசினா இந்த அம்மா வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி தயங்க நம்மளே கொடுத்துட்டு போயிடுவோம் போலயே. என்ன யோசிக்கிறது நம்ம நம்ம மூளையே இப்படிலாம் யோசிக்குது, எனக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது, உண்மையிலேயே 2 பேர் லவ் பண்ணியிருப்பாங்களா, மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்லாம் சொல்கிறாளே அப்படின்ட்டு அப்படியே அழுகதை பார்த்தோன்னா உங்களுக்கு ஒரு மாதிரி ஆகிடுது. இங்கே பாருங்கள், நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒன்றும் இல்லை நாங்கள் அப்படின்னு, ப்ளீஸ் திருப்பி திருப்பி பொய் சொல்லாத, எனக்கு தான் தெரியும்னு சொல்கிறேனே, உன்னை பற்றி எனக்கு எல்லாம் தெரியும், நீ ரொம்ப நல்ல பொண்ணு, என்னோடய சுச்சுவேஷனை புரிஞ்சுக்கோ, என் தயங்க என்கிட்டே கொடுத்துறேன், நானும் அவனும் இப்படி லவ் பண்ண தெரியுமா, என்னால் அவனை விட்டுட்டு இருக்க முடியாது அப்படின்னு அவள் கெஞ்சுறா. உங்களுக்கோ என்னடா இவ இப்படி கெஞ்சுறா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்கங்க, நான் ஒன்றும் அவரை பிடிச்சி வச்சுக்கிட்டு விட மாட்டேன்னு சொல்லலை, அவர் தான் என்ன பிடிச்சி வச்சுக்கிட்டு இருக்கார், நீங்கள் உண்மையிலே அவரை லவ் பண்ணுறீங்களா, அவருக்கும் உங்கள் மேலே லவ் இருந்தால் 2 பேருமே பேசுங்க, நீங்கள் பேசி ஒரு முடிவெடுங்க, எனக்கெல்லாம் அவர் விட்டு போகிறதுல எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. என்னடி போனால் போதுன்னு நான் இறங்கி பேசினா ஓர பண்ணுற, என்னடி நினச்சிட்டு இருக்கிற நீ பெரிய இவளா, இந்த குப்பமேட்டில் இருக்க வேலையெல்லாம் கோபுரத்தில் வச்சா இப்படி தான் எதை அப்படின்னு நீங்கள் பார்க்குறீங்க. அவ்வளோ ஆமாடி என்ன ரொம்ப ஓவராக பண்ணுற, நீ போகிறேன்னு சொல்லிட்டு அவர் ஒன்றை விட மாட்டேங்கிறாரா, இதோ நான் நம்பணுமா, என்கிட்டயே கதை சொல்றியா அப்படின்னு உங்களுக்கும் செம்ம பார்க்குது. யார் நீ பைத்தியக்காரி மாதிரி பேசுகிற, இப்போ தான் கொஞ்சம் முன்னாடி என்ன நல்ல பொண்ணுன்னு சொன்னேன், இப்போ அப்படியே மாற்றி பேசுகிற, இவ என்ன கேட்டகரினே தெரியலையே, தயாங்கே தூக்கி சாப்பிட்ருவா போல இருக்கு, சரியான மென்டல், இதுகிட்ட பேசுகிற நேரத்துக்கு சும்மா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கடுப்பாகிட்டு அப்படியே மனசுல நினச்சிட்டு அவளை அப்படியே முறைச்சி நிற்க, இப்படியே 2 பேரும் ஒருத்தர் முறைச்சிட்ருக்கீங்க. அப்போ 2 பேத்துக்கு பக்கத்தில் ஒரு இது வேன் வந்து டக்குன்னு நிற்குது. 2 பேரும் யார் என்னன்னு கூட திரும்பி பார்க்கல. அதுக்குள்ளேருந்து இறங்குன 4-5 பேர் அப்படியே திபுன்னு வந்து உங்ககிட்ட 2 பேத்தையும் அப்படியே மயக்க மருந்து வச்சு சாக்குப்பைக்குள்ளே அப்படியே வச்சு உங்களை கட்டிடுறானுங்க. கட்டி வேனுக்குள்ளே பின்னாடி சைடு போட்டு கிளம்பியிருந்த அந்த வேனும் அவனுங்களோ ஒரு பெரிய பழைய ஃபேக்ட்ரியில் கொண்டு போய் 2 மூட்டையும் வெளியில் எடுத்து உங்களை இப்போ அப்படி வந்துட்டு அப்படியே இழுத்து வெளியே போடுறானுங்க. கொஞ்சமாக தான் மயக்கம் வந்து கொடுத்துருப்பானுங்க. ஸோ நீங்கள் வர அந்த இதுலேயே வந்துட்டு உங்களுக்கு மயக்கம் லைட்டாக தெளிஞ்சு கண்ணை முழிச்சிருப்பீங்க. பட் இருட்டாக இருக்க ஒன்றுமே புரியாமல் நீங்கள் பயத்தில் இருக்கும்போது கரெக்டாக அந்த இடத்துக்குள்ளே வந்து மூட்டையும் அவுத்து உங்களை பிடிச்சி 2 பேர்த்தையும் வெளியே இழுத்து போட அவனுங்க இழுத்தையில் வேகமாக வந்து விழுகுறீங்க 2 பேரும். அப்படியே உங்களுக்கு உடம்புல அடிபட்டு வலிக்குது. நீங்கள் அப்படியே திருத்துன்னு யாரா நீங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்துட்ருக்கீங்க. அப்போது 4 பேர் இல்லாமல் இன்னொருத்தர் அங்கே வந்து நின்றுட்டு 2 பேர்த்தையும் மாறி மாறி பார்த்துட்டு, ஏய் யாரா அவளுங்க 2 பேர்த்த கடத்திட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறான். பாஸ் அது வந்து நாங்கள் அங்கே போனோம் பாஸ், நீங்கள் அனுப்புகிற ஃபோட்டோவில் உள்ள பொண்ணை பார்த்தோம், ஆனால் 2 பேரும் ஒரே மாதிரி இருக்காங்க, இதில் எது அந்த பொண்ணுன்னு எங்களுக்கே கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு, அதான் பாஸ் 2யுமே கடத்திட்டோம் அப்படின்னு சொல்கிறான். அவனுங்க அப்படி சொன்னதும் இதை கேட்டுட்டு இருந்த நீங்கள் எதுக்கு கடத்தினானுங்கன்னே தெரியலையே அப்படின்னு சொல்லி முழிக்க, இங்கே பக்கத்தில் இருந்த ஈவாவை வாய் வச்சுட்டு சும்மா இருக்காமல், உங்களுக்கு பணம் தான் வேணும்னா சொல்லுங்கள், என்கிட்ட நிறைய பணம் இருக்கும், உங்களுக்கு எவ்வளோ வேணாலும் நான் தரேன், என்னை விட்டுங்க அப்படி, வாயை முட்டுறி, அதான் நாங்கள் பேசிகிட்டு இருக்கோம்ல அப்படி சொல்லி அவங்க மிரட்டுறானுங்க. அவ்வளோ பயந்துட்டு அப்படியே வாய் முட்டு அமைதியாக இருக்கா. இதில் எவடா தயாங் பொண்டாட்டி அப்படின்னு சொல்லி கேட்க, எது தயாங்க பொண்டாட்டியா, அப்போ இந்த ஸ்கெட்சு நமக்குத்தானா அப்படின்னு சொல்லி நீங்கள் பீதியில் அப்படியே பார்க்க,
அது தெரில பாஸ், தெரியாமல் தானே நாங்களே 2 பேத்தையும் கடத்திட்டு வந்தோம். எவனே தெரில, 2 பேர் பார்க்க ஒரே மாதிரியே இருக்காளுங்க அப்படின்னு சொல்லி அவனுங்க கன்ஃபியூஸ் ஆக, நீங்களும் அவனுங்களெல்லாம் குறுகுறுன்னு பார்த்துட்டு, யாரா நீங்கள், யாருன்னு கூட தெரியலையே, இந்த தயாங்க பையன் சும்மா இருக்காமல் எல்லார்ட்டையும் இப்போ ஒம்பழுத்து வச்சுருக்கான், இவன் படுத்துறதுக்கு இவனுங்க கிட்ட நம்ம மாட்டிக்கிட்டு முழிக்க வேண்டியதாக இருக்கே, ஐயோ ஆளுலாம் பார்க்க தடி தடியாக இருக்கானுங்களே, பயமாக இருக்கே அப்படின்னு சொல்லி நீங்கள் முழிச்சிக்கிட்டு இருக்கீங்க. அவனுங்களே அப்படியே குறுகுன்னு பார்த்துட்டு, ஏய் இல்லை எவடி தயாங்க போனாட்டி அப்படின்னு சொல்லி கேட்குறானுங்களோ, அடப்போடா என் வாயிலேருந்தே என்னை பற்றி வாக்கு மூலம் வாங்க பார்க்குறியா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஹீவாவை பார்க்குறீங்க. இவைக்கு இது ஒளரி நம்மளை மாட்டி விட்டுருவாளோ அப்படின்னு சொல்லி பீதியிலே இருக்கீங்க. அவள் பயத்தில் திரு முடிச்சிட்டு இருக்கா. நீங்களோ டக்குன்னு உங்கள் மைண்டில் ஒரு யோசனை வர, பேசாமல் நம்ம அவளை மாட்டி விட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு, இவ தான் அப்படின்னு சொல்லி நீங்கள் கை காட்டுறீங்க. அவளோ எதே நானா அப்படின்னு அவள் முழிக்க, இந்த பொண்ணு தான் தயாங்க பொண்டாட்டி அப்படின்னு சொல்லி நீங்கள் மாட்டி விட்டுறீங்க. அவ்வளோ என்னடி என்ன பொசுக்குன்னு மாட்டி விட்ட அப்படின்னு சொல்லிட்டு ஈவாவோ, இல்லை நான் இல்லை அவள் தான் தயாங்க பொண்டாட்டி, அவள் பொய் சொல்கிறா அப்படின்னு சொல்லி உங்களை மாட்டி விடுறா. நீங்கள் ஐயோ நம்ம பக்கம் பாலை திருப்பி விடுறாளே அப்படின்ட்டு நீங்கள், இல்லை அவள் தான் தயாங்க பொண்டாட்டி, நல்லா பாருங்கள் அவள் தான் தயாங்க பொண்டாட்டி அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அவ்வளோ இல்லை நான் இல்லை பொய் சொல்கிறா, அவதான் அப்படின்னு அவங்கள மாட்டி விடுறா. இப்படி 2 பேரும் மாற்றி இல்லை அவதான் நீ தான் அவதான்ட்டு மாற்றி சொல்ல இந்த ரவுடிங்களோ கடுப்பாயிடானுங்க. ஏய் மூணு வாயா அப்படின்னு சொல்லி கண்ணு எடுத்து சும்மா நோய் நீங்கள் அப்படியே போட்டுரும் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி 2 பேர்த்தையும் காட்டும். 2 பேரும் சார் அது வந்து நான் இல்லை அப்படின்னு ஈவா பயந்துட்டே சொல்ல, நீங்களோ ஐயோ கிளவராக யோசிக்கிறா, இல்லை போயிட்டு பட்டுன்னு போயிடுவேடி நீ அப்படின்னு சொல்லிட்டு, சார் நீங்களே நல்லா பாருங்கள் சார், நான் ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்டை போய் மாஃபியா எப்படி சார் கல்யாணம் பண்ணியிருப்பாரு, நான் தயாங்க ஒய்ஃப்லாம் இல்லை சார் அப்படின்னு சொல்கிறீங்க. இதை கேட்டால் ஈவாவோ ஐயோ பொசுக்குன்னு நம்மளை மாட்டி விட்டாலே அப்படின்ட்டு, சார் ஹீரா போய் சொல்கிறா சார், அவள் தான் சார் தயாங்க ஒய்ஃபு அப்படி சார். இல்லை சார் ஈவா மேடம் தான் போய் சொல்கிறாங்க, அவங்க தான் சார் தயாங்க ஒய்ஃப் அப்படின்னு நீங்கள் மறுபடியும் ஆரம்பிக்கிறீங்க. ஏய் நிறுத்துங்கடி மறுபடியும் ஆரம்பிச்சிட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு, சரி நீ சொல்கிற மாதிரி நீ காலேஜ் ஸ்டூடெண்ட், அவன் ஒய்ஃப் இல்லைன்னு வச்சுக்கிறேன், அப்போது எப்படி இவ்வளோ உனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி கேட்குறான். அது எனக்கு தயாங்ஸோட தம்பி ஃப்ரெண்டு, அப்படி தான் எனக்கு இவங்கள ஃபேமிலி ஃப்ரெண்டாக தெரியும், மற்றபடி இவங்க ஃபேமிலிக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை சார், நானே ஒரு ஏழை பஞ்சு பரதேசி, என்னெல்லாம் போய் ஏன் சார் கடத்தி வேஸ்ட்டு சார் டைம் உங்களுக்கு அப்படின்னு நீங்கள் சொல்ல. இதை கேட்டுட்டு இருந்த ஹீவாவோ செம்ம கடுப்பாயிடுறா. ஏய் என்னடி நினச்சிட்ருக்கோ, சே என்ன மாதிரி ஒரு கேரக்டர் நீ, உன்னை ஒருத்த கடத்திட்டாங்கவும் நீ வந்துட்டு தயாங்க ஒய்ஃபை இல்லைன்னு சொல்கிற, நீலாம் ஒரு ஆளுன்னு உன்னை போய் எப்படி அவன் கல்யாணம் பண்ணா அப்படின்னு சொல்லி அவள் கேட்குறா. நீங்கள் அப்பா வாடி மாட்டுருக்கு வந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே சொல்கிறீங்களா, நான்லாம் ஒரு ஆளே கிடையாது, என்ன போய் எப்படி அவன் கல்யாணம் பண்ணியிருப்பான், சார் நான் ஒய்ஃப் இல்லை அவத்தான் அப்படின்னு சொல்லி மறுபடியும் மாட்டிடுறீங்க. ஈவாவோ ஏய் இங்கே பாரு பொய் மேலே பொய் சொல்லிட்டு இருக்கா, நீ தானே அவன் பொண்டாட்டி உண்மையை சொல்லி அப்படின்னு சொல்லி கேட்குறா. எதை நீங்கள் தானே மேடம் கொஞ்சம் முன்னாடி சொன்னீங்க நான் ஒரு கேவலமான குப்பை அப்படின்னு, இந்த குப்பையெல்லாம் போய் தயாங் சாருக்கு பிடிக்குமா, நான் வந்துட்டு அவருக்கு செட்டே ஆகாதவ, என்னெல்லாம் அவருக்கு ஹெலிகாப்டர் வச்சா கூட எங்கள் 2 பேர்த்துக்கும் எதுவுமே செட் ஆகாது மேம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பாவமாக மூஞ்சி வச்சுட்டு, நான்லாம் ஒய்ஃப் இல்லை பயத்தில் பொய்யா சொல்லாதீங்க, இவங்க நீங்கள் கடத்திட்டீங்கன்னு பயத்தில் இப்படி பொய் சொல்லிட்டு இருக்காங்க, அவங்க தான் ஒய்ஃப் அப்படின்னு சொல்லி திரும்பவும் மாட்டி விடுறீங்க. அப்போ கடுப்பாயிடுறா சமையா. இவாவோ அப்படியே விட்டாவங்களை அடிக்கிற அளவுக்கு, வேணாடி எப்படி அப்பாவையும் மூஞ்ச வச்சுட்டு என்னம்மா போய் சொல்லி நடிக்கிறடி நீ, சரியான நடிப்புக்காரடி அப்படி சொல்லி அவள் ஒரு பக்கம் கத்திட்டு இருக்கா. நீங்கள் மூஞ்ச அப்படியே பாவமாக வச்சுட்டு பார்த்துட்டு இருக்கா. இப்போது உங்களை கடத்தின அந்த அடியானுங்களோ பாஸ் அப்படின்னு சொல்லி அவனை கூப்பிட்டு, பாஸ் இங்கே நம்ம உங்களை கொண்டுட்டு வந்ததும் அதோ அந்த பொண்ணு தான் அப்படின்னு ஈவா உட்காந்துச்சு. இவ தான் பாஸ் நம்மக்கிட்ட என்ன சொன்னான், நான் உங்களுக்கு நிறைய பணம் தரேன், என்கிட்ட நிறைய பணம் இருக்குது, எனக்கு பெரிய ஆளுங்கள் தெரியும், என்னை விட்டு அப்படின்னு சொல்லி அவள் தான் பாஸ் கெஞ்சினான். ஸோ அப்போது இதை வச்சு பார்க்கும்போது அவள் தான் தயாங்கோட ஒய்ஃபாக இருப்பாளோ அப்படிங்கிற மாதிரி அவனுங்க சந்தேகப்பட, அப்பாடா அவனுங்களே ஒரு முடிவுக்கு வந்துட்டானுங்க, நல்ல வேலை இப்படியே சமாளிச்சிருடி, முனே வச்சு தப்பிச்சிருடி ஹீரா, இல்லை உசுறு போயிடும் அப்படின்னு நீங்கள் ஒன்று மனசுக்குள்ளே நினச்சிட்டு அப்பாவியாக மூஞ்ச வச்சுட்டு பாவமாக நின்றுட்டு இருக்கீங்க. அப்போ கரெக்டாக உங்கள் ஃபோன் அடிக்குது. ஆத்தி எவன்டா அவன் இந்த நேரத்தில் கால் பண்ணி என்ன போட்டு கொடுக்குறது அப்படின்னு நீங்கள் பயந்துட்டே பார்க்குறீங்க. அவனோ டக்குன்னு உங்கள் ஃபோனை போடுங்க கால் அட்டன் பண்ணி காதில் வைக்கிறான். அந்த பக்கத்துலேருந்து பேசுகிறது வேறு யாரும் இல்லை, நீங்கள் தயாங்கன்னு நினச்சி பயந்துட்டு இருக்க. ஆனால் உங்கள் அப்பா ஏய் இன்னும் ஆஃபீஸ் கொள்ள எங்கே போய் சுற்றிட்டு இருக்க நீ அப்படின்னு சொல்லி உங்கள் அப்பா கத்துறாரு. எதை ஆஃபீஸா, தயாங்க்கு நீங்கள் யார் அப்படின்னு சொல்லி கேட்குறான். எதை தயாங்கா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அப்பா ஒரு நிமிஷம் ஃபோன் எடுத்து பார்க்குறாரு. உங்களுக்கு தான் கூப்பிட்ருக்காரா அப்படின்னு. என் பொண்ணுக்கு கால் பண்ணா, யாரா அவன் தயாங்க பற்றி என்கிட்ட கேட்குது. பதறாதீங்க சார், நான் வந்துட்டு ஹீரோவோட ஃப்ரெண்டு தான், எனக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் மட்டும் தெரிஞ்சுக்கணும், அதான் தயாங்க தானே உங்கள் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்காரு அப்படின்னு சொல்லி கேட்குறான்.
எதை கல்யாணம் பண்ணியிருக்கானா? ஏடா லூஸ் மாதிரி வளரிட்டு இருக்கா, ஃப்ரெண்டுன்னு சொல்கிற பைத்தியக்காரத்தமாக வளரிட்டு இருக்கா, எப்படா கல்யாணம் ஆச்சு? அவளே காலேஜ் படிச்சிருக்கா, படிக்கிறதே ஒழுங்காக பண்ண மாட்டா, இதில் கல்யாணம் வேறையா அப்படி இப்படின்னு உங்கள் அப்பா கழுவி ஊற்ற. அப்பாடா அப்பாவா, நம்ம கடத்தின தெரிஞ்சு தயாங்க தான் காப்பாற்றுறதுக்கு வந்துட்டானு நினச்சோம். பட் பரவாயில்ல, அவன் நம்மளை யாருக்கும் தெரியாமல் கல்யாணம் பண்ணது, ஏன் நம்ம அப்பாக்கே தெரியாமல் கல்யாணம் பண்ணது ஒரு விஷயத்த நல்லதாக போச்சு. இப்போ இவர் இப்படி சொல்லி கொட்டையை குழப்பி விட்டுருவாரு. இவனுங்க அவர் சொன்னதை நம்பிட்டானுங்கனாலே போதும், நம்மளை விட்டுருவானுங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு அப்படியே பார்க்குறீங்க. உங்கள் அப்பா திட்டிட்டு ஃபோன் கால் கட் பண்ணதும் இவனோ, உங்கள் அப்பா என்ன உன்னை இப்படி கழுவி ஊற்றுறாங்கன்னு மாதிரி உங்களை பார்த்து, சரி இது சரிப்பட்டு வராது, நீங்கள் 2 பேத்தில் யாரை தயாங்க பண்ணுறீன்னு நான் அவன்கிட்டே கால் பண்ணி கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். எதே அப்படின்னு சொல்லி இங்கே ஒரு ஜக் ஆகிட்டு அப்புறம் அப்படியே மூஞ்ச பாமாச்சு. எதுக்கு சார் அவரெல்லாம் ஃபோன் பண்ணி நீங்கள் டிஸ்டர்ப் பண்ணணும்? அதான் என் அப்பா பேசினார்ல, அதுலேயே உங்களுக்கு கன்ஃபார்ம் ஆயிருக்கும்ல, எனக்கு கல்யாணம் ஆகல, நான் காலேஜ் படிக்கிற பொண்ணுன்னு எங்கள் அப்பாவே சொல்லிட்டாரு. இன்னும் ஏன் சார்? இங்கே பாரு, எனக்கு இன்னும் குழப்பமாக தான் இருக்குது, யார் அப்படிங்கிறத நான் கன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் விடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான் அவன். இங்கே ஈவாவோ ஒன்றுமே புரியாமல் கன்ஃபியூஸான நிலையில் இருக்கா. எது இவளுக்கு கல்யாணம் ஆனது இவங்க அப்பாக்கே தெரியாதா? இவன் எந்த மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப்பில் தான் கூட இருக்கா? ஒன்றுமே புரியலேன்னு அவள் மண்டையை குழப்பிட்டு நிற்கிறா. இங்கே இவனோ கால் பண்ணுறான்ட்டு நிற்க உங்களுக்கும், ஐயோ இந்த டானு கால் பண்ணானா எல்லாமே மாறிடுமே, நான் மாட்டிக்குவேனே அப்படின்னு சொல்லிங்க பயந்துட்டு, எதுக்கு சார் அப்படின்னு சமாளிக்கிறீங்க? ஏய் வாய மூடு, உன்ட்ட நான் எதுவும் கேட்கல, நான் இப்போ கால் பண்ணி அவன்கிட்டே கேட்க போகிறேன், அவனே சொல்லுவான்ல யார் உன் பொண்டாட்டின்னு, அதை வச்சு நான் தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் இருக்கா அப்படிங்கிற மாதிரி அவன் புலம்பிகிட்டு இருக்கா. அப்போ நீங்களும் ஐயோ போச்சு மாட்டோம், இந்த தயாங்கால நமக்கு நல்லது நடக்குதோ இல்லையோ கெட்டதெல்லாம் வரிசையாக நடக்குது, ஐயோ கடவுளே என்னை ஏன் இப்படி வச்சு செய்கிற அப்படின்னு சொல்லி புலம்பிகிட்டு இருக்கீங்க. அப்போது அவன் கால் பண்ண போகும்போது அதுக்கு முன்னாடி அவன் கூட்டத்தில் இருக்கவனு மறுபடியும் ஆரம்பிக்கிறான். பாஸ் அப்படின்னு, என்னடா அப்படின்னு சொல்லி கேட்டேன். பாஸ் நம்ம எப்படி பண்ணக்கூடாது, என்னடா பண்ணணும், என் மூளையை கசக்கி புழிஞ்சு ஒரு ஐடியா எடுத்திருக்கேன் பாஸ், ஐடியாவை சொல்கிறான் அப்படின்னு சொல்லி அவன் கடுப்பாகிறான். பாஸ் நம்ம வேணாம் இவனை கடத்திட்டோம், ஸோ பணம் கேட்டு மிரட்டலாம் பாஸ், இதில் யார் அவன் பொண்டாட்டியோ அவங்கள காப்பாற்றுறதுக்கு அவன் பணத்தோடு வருவான், நமக்கு பணமும் கிடைக்கும், அதோட சேர்த்து நமக்கு யார் அவன் பொண்டாட்டின்னு தெரிஞ்சிடும், நமக்கு கொடுத்த அசைன்மெண்ட்டை நம்ம காப்பாற்றிடலாம்ல அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்ல. ஓகே இதுவும் கரெக்ட் தான் அப்படிங்கிற மாதிரி வச்சுட்டு, பரவாயில்லடா தண்டமாக சுற்றிடுறதுக்கு இதையாவது ஒழுங்காக யோசிச்சு சொன்னீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனோ, இது சரியான ஐடியா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஃபோனில் இருந்தா கால் பண்ணுறா. நீங்கள் போச்சு மாட்டணும் செத்தோம் அப்படின்னு சொல்லி பயந்துகிட்டே நிற்கிறீங்க. காலை போனதுமே டக்குன்னு தயாங்க அட்டன் பண்ணிடுறான். அட்டன் பண்ணிட்டு காதில் வச்சதும் தயாங்க நீங்கள் நினச்சிட்டு நீங்கள் வந்துட்டு இங்கே வந்து ஸ்பீக்கரில் தான் போட்டிருக்கான். ஸோ நீங்கள் வந்து கால் அட்டன் பண்ணதை கவனிச்சிட்டு தான் இருக்கீங்க. ஏய் எங்கே போயிட்ட, காலேஜ் போனியா இல்லையா, என்ன பண்ணிட்டு இருக்க, எனக்கு கால்லாம் பண்ணியிருக்க அப்படி சொல்லி படபடன்னு பேச. இவன் ஒருத்தவன் இந்த ஹல்க்குக்கு அறிவே இல்லை, யார் பேசுகிறா எதுவுமே கேட்காம அது பாட்டுக்கு பேசுது பார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஐயோ பொண்டாட்டி கிண்டாட்டின்னு மட்டும் அலறி வச்சிடாதடா, என்னை இவனுங்க போட்டு தள்ளிடுவானுங்க அப்படின்னு சொல்லி பயத்திலே நிற்க. ஹலோ அந்த டானோ ஹலோ யார் பேசுகிறான்னு பேசிட்டு தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் பேசு அப்படின்னு சொல்கிறான். நீ எப்படி அப்படின்னு சொன்னான். சரி அதெல்லாம் விடு, நான் யாருன்னு என் வாய்ஸை வச்சு கண்டுபிடிச்சிட்டே, உன்னை தெரியாதா எனக்கு, உனக்கு இப்போ என்ன வேணும், எதுக்கு இந்த ஃபோன்லேருந்து கால் பண்ணிக்கோ, உன்கிட்ட எப்படி இந்த ஃபோன் அப்படின்னு சொல்லி தயாங்க கேட்கவும். அதை நான் சொல்கிறேன், அதுக்கு முன்னாடி இந்த நம்பருக்கு சொந்தக்காரங்க, உனக்கு என்ன வேணும், உனக்கு அவங்களுக்கும் என்ன சம்மந்தம் அப்படி சொல்லி கேட்குறான். பார்த்தாயாங்க கொஞ்சம் என்ன இருந்தாலும் அவன் மாஃபியா இல்லையா, ஸோ அவனோ டக்குன்னு எனக்கு அவளுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, எனக்கு அவளை தெரியும் அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி தயாங்க சொல்ல. உங்களுக்கும் இதை கேட்டதும் இவ்வளோ நேரம் எங்கே அவன் பொண்டாடின்னு சொல்லி மாட்டி விட்டுருவானோன்னு பயந்துருப்பீங்க. பட் என்னதான் இருந்தாலும் அவன் சும்மா தெரிஞ்சவ அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு ஒரு மாதிரியாக ஃபீல் ஆகுது, அப்படியே ஹார்ட் வலிக்கிற மாதிரி இருக்குது. என்ன ஃபீலிங் இது, நமக்கே எப்படி ஃபீல் ஆகுதுன்னு அப்படியே கண்ணில் தண்ணி வர மாதிரி, இன்னும் டியர்ஸ் வெளியே வரல, அந்த ஸ்டேஜில் இருக்கீங்க, அப்படியே அமைதியாக நின்றுட்டுருக்கீங்க. இங்கே பார் இந்த ஃபோன் எப்படி வந்துச்சு, ஏன் என்கிட்ட இருக்குது அதெல்லாம் அப்புறம் சொல்கிறேன், இந்த ஃபோனுக்கு சொந்தக்காரி உனக்கு என்ன வேணும், அதான் சொன்னனே எனக்கு அவளை தெரியும் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிடான் தயாங். ஓ அப்படியா, சரி அப்போ நான் நேரம் மேட்ருக்கு வந்துடுறேன். நாங்கள் இங்கே 2 பொண்ணை கடத்திருக்கோம், அதில் எது உன்னோட ஒய்ஃப்னு எனக்கு தெரியல, ஸோ அதுக்கு தான் கால் பண்ணேன். இப்போது நான் அந்த 2 பொண்ணுங்கிட்டையும் பேச வைக்கிறேன், இதில் யார் உன் பொண்டாட்டியோ அவங்க வாய்ஸை வச்சு நீயே சொல்லு அப்படின்னு சொல்கிறான். ஓ அவங்கள வச்சு நீ என்னடா பண்ண போகிற, வேற என்ன உன் பொண்டாட்டி யாரோ அவளுக்கு நீ எனக்கு அமௌண்ட்டை கொடு, வேறு ஒன்றும் இல்லை உன் பொண்டாட்டி விட்டுடுறோம் அப்படின்னு சொல்கிறான். ஓ அப்படின்னு தயாங்கோ சைலண்ட்டாக எல்லாத்தையும் கேட்டுட்டு தான் இருக்கான். அவனோ சரி இதில் யாரும் பொண்டாட்டின்னு கண்டுபிடி, பொண்ணுகிட்ட கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட தான் நீட்டுறான். நீங்கள் அப்படியே என்ன பேசுகிறேன்னு தெரியாமல் திரு மொழிக்கா, ஏய் பேசிட்டு ஏதாச்சும் அப்படின்னு மிரட்டுறான். அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தயாங் அப்படின்னு சொல்கிறீங்க. தயாங்கோ இங்கே அப்படியே சத்த நாடி அடங்கின மாதிரி ஆயிடுச்சு. உங்களுக்கு கடத்தினது கேட்டதுமே அவனுக்கு ஒரு மாதிரியாக தான் இருக்கும். ஸோ அதை வெளிக்காட்டிக்காமல் தான் இருக்கான். இருந்தாலும் மாஃபியா இல்லை, ஸோ அவன் பயப்படுறான்னு தெரிஞ்சால் இவங்க ஏதாவது ரியாக்ட் பண்ணுவாங்கன்னு தான் அவன் அதை காட்டிக்காமே
என்ன எப்படி இருக்க, உனக்கு எதாவது அடிபட்டுச்சா அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். நீங்கள் அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சைலண்ட்டாக இருங்க. உங்களுக்கும் அதுக்கப்புறம் என்ன அவன்கிட்ட பேசுகிறது அப்படின்னு ஒன்றுமே புரியல. உங்களுக்கு அவன் சொன்ன வார்த்தையே மைண்ட்குள்ளே ஓடிக்கிட்டு இருக்கு. நமக்கும் அவனுக்கும் ஒன்றும் இல்லையா, நமக்கும் அவனுக்கும் ஒன்றும் இல்லையா, நான் தெரிஞ்ச பொண்ணு தானா அப்படின்னு அந்த மைண்ட் செட்லேயே இருக்கீங்க. நீங்கள் அதுக்கப்புறம் பேசவே இல்லை. தயாங்க அதுக்கப்புறம் எதுவுமே உங்ககிட்ட கேட்கல. அப்போது சரி அடுத்த பொண்ணுகிட்ட பேசு அப்படின்னு சொல்லிட்டு இப்போது ஈவா கிட்ட நீட்டாங்க. ஈவாவோ ஃபோனை வாங்கினதுமே தயங்க தயங்க எனக்கு பயமாக இருக்குது, தயங்க எனக்கு கடத்திட்டாங்க, தயங்க எனக்கு காப்பாற்றி, தயங்க எனக்கு பயமாக இருக்குது, தயங்க ப்ளீஸ் தயங்க 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 அப்படின்னு சொல்லி அவ கத்த. அப்போ தயாங்கோ பயப்படாத, நான் இருக்கேன், நான் உன்னை காப்பாற்றுறேன், உனக்கு எதுவும் ஆகாது, பயப்படாத அப்படின்னு சொல்கிறான். இதை கேட்டது உங்களுக்கு அப்படியே கண்ணிலேருந்து டியர்ஸாக வர உங்களுக்கோ புரிஞ்சிருச்சு. அப்போது அவளுக்கு ஒன்றுனா நீ வருவ, அவளை தான் காப்பாற்றுவல அப்படின்னு அப்படியே எல்லாரையும் பார்க்குறீங்க. எல்லாரோட கண்ணும் கூட இப்போ அவளை தான் ஃபோக்கஸ் பண்ணிகிட்ருக்கு. பிகாஸ் தயாங் சொன்ன வேர்டு அப்படி. உங்கள்கிட்ட வெறும் அடிபட்டிருக்கா அப்படின்னு மட்டும் கேட்டவன் அவகிட்ட ஒன்றும் பயப்படாத, உன்னை நான் காப்பாற்றுவேன், நான் கண்டிப்பாக வருவேன்னு சொன்னதெல்லாம் மற்றவங்களுக்கும் அது தானே வேணும். ஸோ ஒய்ஃபாக இருக்க போய் தான் அவன் இவ்வளோ கேர் பண்ணுறான் அப்படிங்கிற மாதிரி அவங்களும் அவளை பார்க்க உங்களுக்கும் இது கேட்டதும் அப்படியே நீங்கள் ஷாக்கான மாதிரி அப்படியே நின்றுட்டுருக்கீங்க. அப்போ தயாங்கோ உன்னை கண்டிப்பாக நான் காப்பாற்றுவேன், பயப்படாத, உனக்கு எதுவும் ஆகாது, எதுவும் நான் விட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறான். அப்போ அவளோ எனக்கு தெரியும், நீங்கள் எனக்கு எதுவும் ஆக விட மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும், என்னை நீங்கள் காப்பாற்றுவீங்கன்னு எனக்கு தெரியும் தயங்கா, இன்னும் உங்கள் மனசில் நான் இருக்கேன்னு எனக்கு தெரியும் தயங்கா அப்படின்லாம் புலம்ப ஆரம்பிக்கிறா. அப்போ அவனும் உன்னை காப்பாற்றாம நான் அப்படியே விட்டுருவேனா, நீ தான் எனக்கு இருக்க ஒரே பொண்டாட்டி, உன்னை நான் கண்டிப்பாக காப்பாற்றுவேன் அப்படின்னு தயாங்க சொல்ல. ஆமாம் ஆமாம் தயங்கா, நான் தான் உங்களோட ஒரே பொண்டாட்டி, எப்போவும் நான் மட்டும் தான் உங்கள் மனசில் இருப்பேன், எனக்கு அது நல்லா தெரியும், என்னை நீங்கள் காப்பாற்ற வருவீங்க, எனக்கு இது போதும் தயங்கா அப்படின்னு அவள் சொல்லிட்டுக்கா. இதை கேட்ட உங்களுக்கோ அப்படியே ஹார்ட் ஒரு நிமிஷம் வெட்டிச்ச மாதிரி ஆயிடுது. அப்படியே டியர்ஸ் வர கண்ணை தொடச்சிட்டு அப்படியே உங்களுக்கோ அவ்வளோதான் முடிஞ்சில்ல, அவள் ஒய்ஃபா இப்போ நமக்கு அவனுக்கும் எதுவுமே இல்லைல்ல அப்படின்னு எதோ அவங்க மைண்டுக்குள்ளே ஓடுது. நீங்கள் அப்படியே அழுதுட்டு அடக்கிட்டு அப்படியே நின்றுட்டு பார்த்துட்டே இருக்கீங்க. அங்கே அவ்வளோ அப்படியே ஆனந்த கண்ணீரை தொடச்சிக்கிட்டு என் தயங்க வருவான், என்னை காப்பாற்றுவான் அப்படிங்கிற மாதிரி அவள் சொல்லிட்டு இருக்கா. அப்போ டக்குன்னு ஃபோனை போடுங்க அந்த டோனோ. போதும் அப்போ இப்போ தெரிஞ்சிச்சு உன் ஒய்ஃப் யாருன்னு, அப்போது எங்கள் டீலுக்கு நீ ஒத்துக்கோ, என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி தயாங்க அடுத்த கேள்வி கேட்குறான். வேறு ஒன்றும் இல்லை, எங்களுக்கு இப்போ பொண்டாட்டி நீ உனக்கு வேணும்னா 10 கோடி தரணும். 10 கோடி தானே, ஓகே எங்கே வரணும்னு சொல்லு அப்படின்னு சொல்லி தயாங்க கேட்குறான். நீ 10 கோடியை ரெடி பண்ணிட்டு சொல்லு, நான் எங்கே வரணும்னு சொல்கிறேன் அப்படின்னு அவன் சொல்கிறான். பணத்தை ரெடி பண்ணுறதுக்கெலாம் அவசியம் இல்லை, என் கையில் இருக்குது, நான் உடனே தரேன், எங்கே வரணும்னு சொல்லு அப்படின்னு சொல்லி அவன் கேட்க. அதானா நீ பெரிய மாஃபியா, நீ அதுவும் இல்லாமல் பெரிய பில்லியனர், உன்கிட்ட இல்லாத பணமா, ஆனால் எனக்கு டைம் வேணும், நான் டைம் எடுத்து தான் சொல்லுவேன், நான் சொல்லும் போது நீ வந்தால் போதும், இப்போதைக்கு உன்ட்ட பணம் இருந்தால் வச்சுக்கிட்டு அமைதியாக உட்கார் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் காலை கட் பண்ணிடுறான். தயாங்கோ அப்படியே அப்படின்னு கத்திட்டு அங்கே இருக்க டேபிளை டம்முன்னு குத்திட்டு டேமிட் அப்படின்னு சொல்லிட்டு கடன்னு வெளியில் வரான். வந்துட்டு அவனோட பிஏவை கூப்பிட்டு எங்கே அந்த ஹீரா எங்கே இருக்கான்னு உடனே அவள் இடத்த ட்ரைஸ் பண்ணு, அங்கே போய் அவனை அவளை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்போ அவனும் ஷாக் ஆகிட்டு எதை மேடம் கடத்திட்டாங்களா, எப்படி சார், யாருக்கு இவ்வளோ தெரியும் அப்படின்னு சொல்லி அவன் கேட்கா. அப்போ தயங்கோ வேறு யார் அந்த டோன் தான் அப்படின்னு சொல்கிறான். எதை டோனா, அப்போ அவனை எரிக் முடிக்கலையா, அவரை எப்படி எரிக் விட்டார் அப்படின்னு சொல்லி அவன் யோசிக்க. அதை பற்றிலாம் இப்போ யோசிக்க முடியாது, இப்போது ஹீரோவை காப்பாற்றணும். ஸோ நான் சொல்கிறதுன்னு பண்ணு, உடனே வந்துட்டு அவளோட இடத்த ட்ரேஸ் பண்ணு, எங்கே இருக்கான்னு எனக்கு உடனே இமீடியட்டாக சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அவனே வந்துட்டு பதிலும் சொல்கிறான். எப்படியும் இன்றைக்கி காலேஜ் போயிருப்பா, ஸோ ஆஃப்டர்நூன் வந்துட்டு அவள் அவங்க அப்பா கம்பெனிக்கு போகிறதுக்கு தான் ட்ரை பண்ணியிருப்பா. அந்த டைமில் தான் அவளை கடத்திருக்கணும், காலேஜில் கடத்தா முடிஞ்சிருக்காது. ஸோ அவங்க அப்பா கம்பெனிக்கு போகிற வழியில் எங்கேயாச்சும் தான் அவளை கடத்திருப்பாங்க. ஸோ அதை வந்துட்டு கரெக்டாக எந்த இடம் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சாலே இந்த காரோ வேனோ எதை வச்சு கடத்துறாங்களோ அது எங்கே இருக்குது அப்படின்னு ட்ரேஸ் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி தயாங்கே சொல்லிட்டு டக்குன்னு ஒருத்தவங்களுக்கு கால் பண்ணுறான். கால் பண்ணி எனக்காக கொஞ்ச நேரம் டிராஃபிக்காக நீ கண்ட்ரோல் பண்ணு, நான் வந்துட்டு ஒரு இடத்துக்கு இமிடியேட்டாக போகணும் அப்படிங்கிற மாதிரி வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் போலீஸ்க்கே கொடுத்துட்ருக்கான். அவங்களும் இவனோட இன்ஸ்ட்ரக்ஷன் கேட்டு ஓகே சார் உங்களுக்காக நாங்கள் உடனே பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க. இங்கே நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னு அவனும் ரொம்ப தீவிரமாக தேட ஆரம்பிக்கிறான். அப்போ இங்கே அப்படியே வந்துட்டு ஈவா அவங்கள பார்த்து இப்போது தெரிஞ்சுக்கிட்டியா, அவரே சொல்லிட்டார், அவரோட பொண்டாட்டின்னு நான் தான், நாங்கள் 2 பேரும் எப்படி லவ் பண்ணோம் தெரியுமா, 2 பேரும் ஒன்றாவே தான் இருந்தோம், எவ்வளோ ஜாலியாக சந்தோஷமாக இருந்தோம் தெரியுமா, நீ தாண்டி வந்து எல்லாத்தையும் கெடுத்துட்ட, இங்கே பாரு இப்போயாச்சும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், எங்களை விட்டு நீ போயிடு, நாங்கள் நிம்மதியாக சந்தோஷமாக எங்கள் லைஃப்பை வாழணும் ப்ளீஸ் அப்படிங்கிற மாதிரி அவ சொல்ல. உங்களுக்கும் ஆல்ரெடி நீங்கள் உடஞ்சிட்டீங்க, இப்போ இவ வேறு அப்படின்ட்டு. அப்போது உனக்கு அவன் வேணும், அவனுக்கும் நீ தான் வேணும், உங்கள் 2 பேர் லைஃப்பில் நான் தான் தேவையில்லாமல் வந்திருக்கேன்,
அப்போது நான் அவனை விட்டு போகிறதுல எந்த பிரச்சனையும் இருக்காது. அவனுக்கு நீ தான் முக்கியம்னா அவன் கண்டிப்பாக உன்னை தேடி வந்ததுக்கப்புறம் நீங்கள் 2 பேரும் ஒன்று சேர்ந்துருங்க, என்ன ஆளை விட்டுருங்க, நான் நிம்மதியாக போயிடுறேன் அப்படியே சொல்லிட்டு. ஆனாலும் எனக்கு ஏன் வலிக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கீங்க. இப்படியே பேசிகிட்டு இருக்கும்போது அப்போ அந்த டானோ அவனோட அசிஸ்டன்ட் வந்துட்டு, பாஸ் அந்த தயாங்க இங்கே வந்துட்டார் அப்படி சொல்கிறான். எதை இப்படியும் இங்கே வருவான்னு தெரியும், ஆனால் இவ்வளோ சீக்கிரம் வருவானே எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை, அவ்வளோ லவ்வா உன் மேலே அப்படி சொல்லிட்டு அப்படியே ஈவாவை பார்த்துட்டு, வா அதுக்குள்ளே வந்துட்டானா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவளை கையப்பிடிச்சிட்டு அப்படியே உங்களை பார்க்குறான். அதான் அவர் ஒய்ஃப் அவங்க தானே, அவர்கிட்ட விட்டுருவீங்க, என்னையும் விட்டுருங்க சார், நான்லாம் ஒர்த்லெஸ் பீஸ் சார் அப்படின்னு சொல்லி நீங்கள் கெஞ்ச. ஆனால் அவனுக்கு உண்மையிலையும் ஏதோ அஃபேர் இருக்க மாதிரி தெரியுது, அதனால் ஒன்றை வச்சு அவன்கிட்ட நான் பணம் வாங்கணும் சார், நான்லாம் டம்மி பீஸ், எனக்கெல்லாம் ஒத்த பைசா தரமாட்டான் சார் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது, நானே அவன்கிட்ட பேரம் பேசி வாங்கிக்கிறேன் சரியா அப்படின்னு சொல்லிட்டு, நீ இங்கே அது வரைக்கும் அமைதியாரு அப்படின்னு அவன் இன்னொரு அசிஸ்டண்ட்டை, இவ்வளோ ஒழுங்காக பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஈவாவை கையில் பிடிச்சிட்டு அப்படியே இங்கே வரான். வந்துட்டு தயாங்க பார்க்கலான்னு பார்த்தா தயாங்கோட அசிஸ்டண்ட் தான் இருக்கான். அவன்கிட்ட, என்ன நீ வந்திருக்க தயாங்கல? ஆமாம், உன்னை பார்க்கறதுக்கு மாஃபியா சாரே வருவாரா? நான் போதுண்டா உன்னை மாதிரி சல்லி போயிட்டலாம் என்ன இங்கே பாரு, உனக்கு தேவை பணம் இந்த இருக்குது, எடுத்துகிட்டு அவங்கள விடுற வழியை மட்டும் பாரு, தேவையில்லாதெல்லாம் பேசிகிட்டு இருக்காது அப்படின்னு இங்கே அவனுங்க 2 பேர் பேசிகிட்டு இருக்கா. நீங்களோ, அண்ணா கை ரொம்ப வலிக்குதுண்ணா, கொஞ்சம் அவுத்து மட்டும் விடுறீங்களா? என்ன அண்ணா தங்கச்சி சென்டிமெண்ட் காட்டி நைஸாக எஸ்கேப் ஆரம்பிக்கிறியா, மூட்டு ரீ அப்படின்னு சொல்லி திட்டுறான். டைம் மண்ணாங்கட்டி என்னையும் திட்டுறா அப்படின்ட்டு நீங்கள், இல்லை அண்ணா கையெல்லாம் ரொம்ப வலிக்குது, காலந்தான் கட்டியிருக்கல, கையை மட்டும் அவுத்து விடுங்கண்ணா ப்ளீஸ் அண்ணா, ரொம்ப வலிக்குது அண்ணா அப்படின்னு சொல்லிட்டீங்க. அவனோ, என்ன நைஸாக ஏமாத்தலை பார்க்குறியா, அதெல்லாம் முடியாது, அப்படியே உட்கார், பாஸ் வர வரைக்கும் உன்னை விட மாட்டேன், பாஸ் ஒன்றை வச்சும் பணம் வாங்கணும்னு நினச்சிருக்காரு, அதுவும் 50 கோடி அப்படி சொல்ல. எதை அவளுக்கே 10 கோடி, எனக்கு போய் 50 கோடியா, அடப்பாவீங்களா, இதெல்லாம் பகல் கொள்ளையாளோட இருக்குது அப்படி சொல்லிட்டு நீங்களோ அதை அப்படியே மயங்குற மாதிரி மயங்க விழுங்க. எழுந்துடுறி, என்ன செத்துக்கிட்டு போயிட்டாளா அப்படின்னு சொல்லி கிட்ட வந்து மூச்சு வருதான்னு கை வச்சு பார்க்குறான். நல்லவேளை மூச்சு இருக்குது, இப்போ சாகலை, உண்மையிலே டயர்ட் ஆகிட்டாலோ, சரி எதுக்கும் கையை மட்டும் கழட்டி விடும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்ட மாதிரி உங்கள் கையை மட்டும் கழட்டி விட்டு அப்படியே உங்களை தட்டி எழுப்புறான். நீங்கள் அப்படியே மெதுவாக கண்ணை முழிச்சு பார்க்குற மாதிரி, அண்ணா அப்படின்னு பார்க்குறீங்க. நீ நல்லா தானே இருக்க, கையை தான் அவுத்து விட்டல, உட்கார் பேசாமல் அப்படின்னு சொல்கிறான். சரி அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவனை பார்த்து லைட்டாக ஸ்மைல் பண்ணிட்டு அங்கே சுற்றி முற்றி ஏதாவது கிடைக்குதான்னு பார்க்குறீங்க. உங்கள் கைக்கு ஒரு செங்கல் கிடைக்குது, அதை எடுத்து அண்ணா அப்படின்னு கூப்பிட்டு அவன் திரும்ப அவன் மண்டையிலே டமார்னு போடுறீங்க. அவனும் அடி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவன் தலையில் செங்கலை போட்டங்காட்டியும் பிளட்டு மண்டையிலேருந்து வருது. அதை பார்த்ததுமே அவன் அப்படியே மயங்கி விழுந்துறான். யாருக்கிட்ட, நான் ஹீராடா, என்னை எவனும் வந்து காப்பாற்றணும் அவசியம் இல்லை, நானே என்னை காப்பாற்றிக்குவேன், அந்த தயாங்க்கு அந்த கிறுக்கி தான் வேணும்னா அவளே வச்சுக்கட்டும், நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களோ உங்கள் கால்கட்டை அவுத்துட்டு அங்கேருந்து எஸ்கேப் ஆக பார்க்குறீங்க. வெளியில் ஓடி வந்தால் அந்த ஃபேக்ட்ரி ரொம்ப பாலடைஞ்சது, ஸோ காட்டுக்குள்ளே இருக்குது, அந்த இடமே வந்துட்டு ஒரு ஒத்தையடி பாதை மாதிரி இருக்குது. ஆத்தி எதுக்குள்ளே வந்து வச்சுருக்கானுங்க பாரு, எப்படி சிக்கியிருக்க பாரு ஹீரா அப்படின்னு நீங்களே புலம்பிக்கிட்டு அப்படியே அந்த பாதையில் வந்துட்டுருக்கீங்க. அப்போது உங்களுக்கு ரொம்ப அந்த பாதை குறுகலாக இருக்குது, கொஞ்சம் தவறினாலும் மலையிலேருந்து உருண்டு கீழே விழுந்து சாக வேண்டியதாக, டெட் பாடி தான் அப்படின்ட்டு பார்த்து போடி அப்படின்னு சொல்லி நீங்களே பதறிக்கிட்டு நடந்துட்டுருக்க. அப்படியே கழுத்தடிக்கி கீழே விழுகிறீங்க, போச்சு செத்தேன் அப்படின்னு. நல்ல வேலை, ஆனால் நீங்கள் வந்துட்டு இந்த பக்கம் விழுகலை, ஒரு சேஃபான இடத்துல தான் விழுந்திருக்கீங்க. அப்போ நம்ம இன்னும் சாகலையா அப்படின்னு தடுமாறி மெதுவாக எழுந்து நின்னா அப்போ உங்கள் பக்கத்தில் கொஞ்சம் தூரத்தில் தயாங் வந்துட்டு உங்களை ஹீரா அப்படின்னு சொல்லி கூப்பிட்ற சவுண்டு. எது அப்படின்னு சொல்லி அப்போ தான் திரும்பி பார்க்குறீங்க, பார்த்தா தயாங் தான் உங்களை ஹீரா ஹீரா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுக்கிட்டே வரான். அவனை பார்த்ததும் நீங்கள் ஒரு நிமிஷம் அப்படியே ஹாப்பியாகிறீங்க. அடுத்த நிமிஷமே அவள் தான் முக்கியம்னு சொன்னான், இப்போ இதுக்கு என்ன கூப்பிட்டுட்டு வரான் அப்படின்னு சொல்லி அப்படியே முறைச்சிட்டு அவனை பார்க்க. அவனும் அங்கே அடிபட்டு கிடந்தவனை பார்த்துருப்பான். பார்த்ததுமே இது நம்ம ஆளு வேலை தான், இவ தான் அடிச்சிருப்பா, அப்போ நான் வரதுக்கு முன்னாடி அவளை எஸ்கேப் ஆயிட்டாளா அப்படின்ட்டு அவங்கள தேடிக்கிட்டே இந்த பக்கம் கரெக்டாக வந்திருப்பான். அவன் குடுக்குடுன்னு ஓடி வந்து உங்களை அப்படியே ஹக் பண்ணிட்டு, ஹீரா உனக்கு ஒன்றும் ஆகலைல்ல அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறான். நீங்கள் அப்படியே பயந்த மாதிரி அவனை பார்க்க, பயந்துட்டியா, பயப்படாத, இனி உனக்கு எதுவும் ஆகாது தான், நான் வந்துட்டல, இனி இந்த மாதிரி ஆகலாம் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் பயந்துட்டீங்கன்னு நினச்சி அவன் பேசிக்கிட்டே உங்களை இழுத்து லிப்பில் அப்படியே கிஸ் பண்ண. உங்களுக்கும் அவளை காப்பாற்ற வந்தது அங்கே பேசினதெல்லாம் மண்டக்குள்ளே ஓடுது, அதெல்லாம் நினச்சிட்டு அப்படியே உங்களுக்கு அழுகையாக வருது. அப்படியே நீங்கள் தயாங்க அப்படியே பார்த்துட்டே இருக்கீங்க. திடீர்னு தயாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மயங்கி விழுகிறோம். அப்படியே நீங்கள் அவனை பார்த்துட்டு நிற்கிறீங்க. இதோட இந்த பார்ட் முடியுது. நெக்ஸ்ட் பார்ட்டில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே கொஞ்சம் கமெண்ட்டும் பண்ணிடுங்க. பாய், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.